சென்ற வாரம் தத்துவ ஞானமும் அதன் தோற்றமும் என்ற தலைப்பில் விவாதித்தோம். தற்போது மார்க்சியத்துக்கு முந்தைய பொருள்முதல்வாத சிந்தனைகள் என்பதை இந்த வாரம் விவாதிக்க இருக்கிறோம். மார்க்சிய தத்துவம் என்பது 3 அடிப்படை கூறுகளை கொண்டது. தத்துவயியல், பொருளியல், அரசியல் என்பது அந்த 3 அடிப்படை கூறுகள். இந்த 3 அடிப்படை கூறுகளில் தத்துவ இயலை பொறுத்தவரை இயக்கவியல் பொருள்முதல்வாதம், வரலாற்றியல் பொருள்முதல்வாதம் என்பது மிக முக்கியமான 2 பெரும் பிரிவுகள். இந்த 3 விஷயத்தையும் மார்க்சியத்தையும் மார்க்சும் ஏங்கல்ஸும் இந்த மார்க்சிய சிந்தனை என்பது, கருத்து என்பது எங்களுடைய மூளையிலிருந்து உதித்ததல்ல, சூனியத்திலிருந்து உருவாக்கப்பட்டதல்ல. இந்த மார்க்சிய தத்துவம், அந்த கருத்து என்பது யதார்த்த உலகத்திலிருந்தும் வரலாற்று ரீதியான நிகழ்வுகளை ஆய்வு செய்தும் எங்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் கண்டுபிடித்ததனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மார்க்சிய சித்தாந்தத்தை உருவாக்கி இருக்கிறோம், புற உலகிலிருந்து கிடைத்ததை உருவாக்கி இருக்கிறோம் என்ற விஷயத்தை மார்க்சும் தத்துவ ஞானத்தை பற்றி சொல்லுகிற பொழுது தெளிவாக சொன்னார்கள். அதோடு சேர்த்து அது மட்டும் சொல்லலை, அவருடைய முக்கியமான வார்த்தை ஏங்கல்ஸ், நாங்கள் எழுதி வைத்திருப்பவையெல்லாம், எழுதி வைத்திருக்கக்கூடிய அனைத்துமே நடைமுறையோடு உரசி பார்க்க வேண்டிய விஷயங்கள். நடைமுறையோடு உரசி பார்த்து அது பொருத்தப்பட வேண்டிய அம்சம். அதற்கு அது பொருந்தவில்லை என்றால் அதையெல்லாம் குப்பைகள். எந்த அளவுக்கு நாம் எழுதிய தத்துவம் மக்களுக்கு பயன்படணும், உழைப்பாளி மக்களுக்கு பயன்படணும். ஆகவே நடைமுறை சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் எங்களுடைய தத்துவத்தை, எங்களுடைய எழுத்துக்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. தான் எழுதிய எழுத்தில் எந்த மாற்றமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான சித்தாந்தத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். ஆகவே இந்த புரட்சிகரமான சித்தாந்தம் உருவாவதற்கு முன்னால் இருந்த, அதற்கு தொடர்ச்சியாக இருந்த பொருள்முதல்வாத கருத்துக்கள் உலகத்தில் எப்படி இருந்தது என்ற விஷயத்தை நாம் பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு விஷயம், பொருள்முதல்வாத கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் எல்லா காலகட்டங்களிலும் பொருள்முதல்வாத கருத்துக்கள் என்பது இருந்து வந்திருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மாதிரி வேறு சில வடிவங்களில் அது இருந்து வந்திருக்கும். பல முறை காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய தன்மைகள் என்பது மாறி இருக்கும். இப்போ உதாரணமாக, பண்டைய கால மனிதன் ஒரு பொருளில் இருந்து தான் நாம் உருவாகியிருக்கிறோம் அப்படின்னு நினச்சான்னு சொன்னால் அது ஒரு விஞ்ஞானமாக இல்லை. ஆனாலும் ஒரு பொருளிலிருந்து நாம் உருவாகியிருக்கிறோம், வேற ஒரு பொருளிலிருந்து உருவாக்குறோம் என்ற ஒரு சிந்தனை தூண்டல் என்பது அவனுக்கு ஏற்பட்டு, அவன் யாரும் நம்மை படைத்தார்கள் என்று நினைக்காட்டி கூட இது இப்படி நடந்திருக்கும்னு நினைப்பது ஒரு பொருள் முதுவாதத்தினுடைய ஆரம்பகால கூறுகளாக இருக்கலாம். கிரேக்கமும் இந்தியாவும் பண்டை காலத்திலேயே நுண்துகள்களை பற்றி, அணுக்களால் உலகப் பொருட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்று பல அறிஞர்கள் கருதி இருக்கிறார்கள். அப்போது இது படைக்கப்பட்டதல்ல, ஏதோ ஒருத்தருடைய சிந்தனையிலிருந்து உருவானதல்ல என்ற கருத்துக்கள் என்பது அங்கே வந்திருக்கு, இந்தியாவிலையும் கிரேக்கத்திலையும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பொருள்முதல்வாதம் பற்றி சொல்லுகிற பொழுது, நம்ம உடலில் ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த நோய்க்கான காரணம் என்ன என்பதை, என்ன காரணம், காய்ச்சல் வந்தாலும் அல்லது வேறு ஏதாவது வந்தாலும் என்ன காரணம் என்பதை கண்டுபிடிப்பது புற உலகை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். இது யாரோ ஒருத்தருடைய சாபத்தினால அல்லது கடவுள்னால வந்துவிட்டது என்று சிந்திக்காமல் நோயை தீர்ப்பதற்கான காரணங்களை கண்டுபிடிப்பதே ஒரு பொருள் முதுவாதத்தினுடைய ஒரு சிறு துவக்கமாகத்தான் இருக்கும். ஆகவே இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு இடங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் மார்க்சுக்கு முந்தைய சில வளர்ச்சி போக்கில் கண்டுபிடித்த அம்சங்கள் அது என்னன்னா, மார்க்சியத்திற்கு முந்தைய பொருள் முதுவாதத்தில் ஒரு பொதுவான தன்மை என்பது இருந்தது. அது என்னன்னா, எந்திர கதியிலான பொருள் முதல்வாதம். அது நம்ம பொருள் முதுவாதத்தை படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஆகவே எந்திர கதியிலான யாந்திரிக பொருள் முதல்வாதம்,
பொருட்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, அது எந்திரம் மாதிரி இயங்கிக் கொண்டே இருக்கிறது, யாரோ இயக்குகிறார்கள் என்ற முறையில் அல்லது இடம் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தனைக்குழு தான் பெரும்பாலும் அது துவங்கி அங்கே வந்து வந்தாங்க. ஆனாலும் பொருள் முதல்வாதத்தை பற்றி நீங்கள் கருத்தை பற்றி பேசாமல், படைப்பை பற்றி பேசாமல், பொருள் முதல்வாதத்தை பற்றி பேசினார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், எடுத்த உடனேயே ஒரு புரட்சிகரமான விஷயம் அல்லது விஞ்ஞானபூர்வ வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் பொருள் முதல்வாதமும் கருத்து முதல்வாதமும் கலந்தே ஏராளமான தத்துவங்கள், பொருள் முதல்வாதம் அதிகமாகவும் கருத்து முதல்வாதம் குறைவாகவும் இருந்த ஏராளமான தத்துவங்கள் இருக்குது. இரண்டாவது விஷயம். மூன்றாவது அம்சம், நீங்கள் இந்த பொருள் முதல்வாதத்தினுடைய இன்னொரு பகுதியாக நாத்திகவாதம், நாத்திகம் பேசியவர்கள் ஒரு சில பேருடைய நான் 1-2 விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நாத்திகவாதிகளும் ஏறக்குறைய பொருள் முதல்வாதிகளாக அப்புறம் நாத்திகவாதிகளாகவும் அது மாறி இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருந்திருக்கிறது. ஆகவே இப்படி ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒரு பொருள் முதல்வாதம் என்பது மார்க்சியத்திற்கு முந்தைய பொருள் முதல்வாதம் என்பது பொதுவாக இந்த 3 அம்சங்களை உள்ளடக்கி இருக்கின்ற விஷயத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அடுத்ததாக, இந்த பொருள் முதல்வாத கருத்துக்கள் இந்தியாவில் உருவாச்சு, கிரேக்கத்தில் உருவாச்சு, சீனாவில் உருவாகினது, எகிப்தில் அல்லது ஐரோப்பிய நாடுகள் இத்தாலி நம்ம சில இடங்களில் உருவாச்சு. ஆகவே இந்த பொருள் முதல்வாத கருத்துக்களை பற்றி நாம் பேசுகிற பொழுது பொதுவாக ஐரோப்பிய நாடுகளை பற்றி அல்லது மார்க்சியத்திற்கு முந்தைய பொருள் முதல்வாதிகள் ரொம்ப விரிவான முறையில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அது நிறைய அதோடு ஒட்டி இருக்கும். அதை பற்றி பேசுகிற பொழுது அடுத்த தலைப்போடு சேர்த்து முடிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்தியாவிலும் சீனாவிலும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் ஏற்படக்கூடிய இந்த பொருள் முதல்வாத சிந்தனை போக்குகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம். முதல்ல இப்போ இந்தியாவை எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் பொருள் முதல்வாதமே இல்லை. இதெல்லாம் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் தத்துவமே, அவர் தான் இந்திய நாட்டினுடைய முதல் ஜனாதிபதியாக இருந்தார். அவருடைய இதை நம்ம இந்திய தத்துவ ஞானத்தை பற்றி பார்க்குற பொழுது நம்ம படிக்கிற பொழுது தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்தியாவினுடைய வரலாறு, இந்தியாவினுடைய எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தான். இங்கே நாத்திகத்திற்கோ வேறு எதற்குமே இங்கே வந்து இடம் இல்லை. ஆகவே இது வரலாறு முழுக்க அப்படி தான் சொல்லியிருந்தார். ஆனால் இந்தியாவில் அது வந்து ஒரு பொய்யாக அல்லது தவறான முறையில் சொல்லக்கூடிய விஷயம். இந்திய நாட்டில் பொருள் முதல்வாத கருத்துக்கள் என்பது இருந்தது, அதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒரு மாறுபட்ட சூழல். ஆரம்பகால பண்டைய கால பொருள் முதல்வாதம் கிரேக்க நாட்டிலும் இந்திய நாட்டிற்கும் சில பொதுத்தன்மைகள் என்பது இருந்தது. அது காலப்போக்கில் நீங்கள் கிபி 7ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டுகள், அதுக்கு பிறகு கிபி 7ஆம் நூற்றாண்டுகள் வருகிற பொழுது அதில் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்திய நாடுகளுக்கு மிகப்பெரிய இடைவெளி வந்துடுச்சு. அங்கே விஞ்ஞான வளர்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் பொருள் முதல்வாதத்தை உந்தி தள்ளிவிட்டது. அது பொருள் முதல்வாதத்தினுடைய வளர்ச்சி என்பது ஏற்பட்டது. இங்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது உருவாகவில்லை. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்தியாவில் சுரண்டும் வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்த இந்த கருத்து முதல்வாதிகள் பொருள் முதல்வாதிகளுடைய நூல்களை எல்லாம் அழித்தார்கள், கருத்துக்களை சிதைத்தார்கள், அவங்கள வந்து வாழ விடாமல் சாகடித்தாங்க. மேலை நாடுகளில் கிரேக்கத்திலோ அல்லது ஐரோப்பிய நாடுகளிலோ ஏன் சீனாவில் கூட நடைபெறாத விஷயங்கள் என்பது இந்தியாவில் நடைபெற்றது. அது இது ஒரு அம்சம். அடுத்த அம்சம் என்னன்னு சொன்னால், இதையும் மீறி ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஏராளமான பொருள் முதல்வாத சித்தாந்தங்கள் உருவாச்சு. அந்த சித்தாந்தங்களை திருத்தி அது வேதத்தோடு சம்பந்தப்படுத்தது. ஆகவே வேத நூல்களாக, வைதிக நூல்களாக மாற்றிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ கூட நம்ம வந்து இன்றைக்கினுடைய ஆர்எஸ்எஸ் அரசாங்கம் என்ன சொல்கிறான், வேத கணிதம், வேத விஞ்ஞானம், வேத காலத்தில் விமானம் கண்டுபிடிச்சி அப்படின்னு எல்லாம் வேதத்திலே கொண்டு நிறுத்துறதுக்கான ஏற்பாடு. அது அப்படிப்பட்ட ஒரு தத்துவ போக்கோடு தான் ஆரம்பத்தில் திருத்தி எழுதுகிற முயற்சிகள் என்பது தொடர்ந்து எடுக்கப்பட்டது. இப்போ உதாரணமாக இந்தியாவில் வந்து சாங்கியம் அப்படின்னு ஒரு தத்துவ போக்கு, மீமாம்சம்னு ஒரு தத்துவ போக்கு, நியாயம்னு ஒரு தத்துவ போக்கு, வைசேஷிகம்னு ஒரு தத்துவ போக்கு. இந்த தத்துவ போக்கெல்லாம் பொருள் முதல்வாத கருத்துக்கள் நிறைந்தது, கருத்து முதல்வாத கருத்துக்கள் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இரண்டு கலந்து இருக்கக்கூடிய தத்துவங்கள். காலப்போக்கில் கிபி 6ஆம் நூற்றாண்டுகள்லாம் வருகிற பொழுது இந்த தத்துவங்கள் சாங்கியம், மீமாம்சம் எல்லாம் வைதிக தத்துவங்களாக மாற்றப்படுகிறது. அது இது ஒரு அம்சமாக பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால்,
சார்வாகம், சமண மதம், புத்த மதம் ஆகியெல்லாம் வைதீகமற்ற, அது வேதங்களோடு சம்பந்தப்படாத, கடவுளை ஏற்றுக்கொள்ளாத மதங்களாக, தத்துவங்களாக இந்தியாவில் இருந்தது. இப்படி ரெண்டு விதமான போக்குகள் என்பது. மூணாவது ஒரு விஷயம் என்ன சொல்ல இங்கே நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்னா, முழுக்க முழுக்க கருத்து முதல்வாதத்தை கொண்டிருக்கக்கூடிய தத்துவங்கள்னு சொன்னால் யோகம், வேதாந்தம், இது ரெண்டு தான். இது முழுக்க 100% வெறும் கருத்து முதல்வாதத்தை மட்டுமே பேசக்கூடிய விஷயங்கள். அதோடு சேர்த்து புத்த மதத்தில் பின்னாடி உருவான அதனுடைய மத பிரிவுகளான மத்திய மிகம், அதே மாதிரி யோகாசிரம், இது ரெண்டுமே 4 பிரிவு. 2 பிரிவு முழுக்க முழுக்க கருத்து முதல்வாதத்தை பேசும். ஆகவே இந்த கருத்து முதல்வாதம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் 2 பிரிவுகளும் அதே மாதிரி யோகமும் வேதாந்தமும் முழுசாக பேசும். மீதி எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகியிருக்கும். ஆகவே இந்த மூன்றாவதாக உறுதியாக சார்வாகர்கள், அதாவது லோகாயதவாதிகள் தான் ஆரம்ப காலம் தொட்டு பொருள் முதல்வாதிகளாக நீங்கள் கருத்து முதல்வாதத்தை எதிர்த்து வலுவான முறைகளில் போராட்டம் நடத்தினார்கள். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், லோகாயுதவாதிகள், சார்வாகர்கள் அல்லது லோகாயுதவாதிகள் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், அவங்க தத்துவங்கள் அனைத்தும் தீ வைத்து கொளுத்தப்பட்டது அப்படின்றது தான். அது மாதிரி ஒரு தத்துவத்தை தலைமை தாங்கியவர்கள், தத்துவம் என்பது இந்த அளவுக்கு ஒரு தாக்குதலை சந்திக்கவில்லை என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அப்படி அளிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பது நடந்தது. ஐரோப்பிய நாடுகளில் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் கருத்து முதல்வாதத்தையும் மத நிறுவனங்களையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். கடவுளுடைய இருப்பிடம் என்பது சுருங்கிக்கிட்டே போணுச்சு. ஆனால் இந்தியாவில் நீங்கள் பிரம்மகுப்தர் அவர் பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சார். கடைசியில் என்னக்க போய் நின்றுச்சுன்னு சொன்னால் வேதத்தில் தான் இருக்குன்னு சொன்னார் அல்லது சொல்ல வைத்தார். வராகி மிகிரர் வானவியல் அவரும் ஏறக்கூடிய என்னன்னு சொன்னால் கடைசியில் வேதம்தான் அல்லது அவர் சொன்னாரா சொல்ல வைத்தாரா, அதை அங்கே கொண்டு நிர்பந்தப்படுத்தி கொண்டு சேர்க்கிற ஏற்பாடுகள் இப்படி எல்லாம் பொதுவாக இருந்தது. ஆகவே இந்தியாவில் கருத்து முதல்வாதத்தை எதிர்த்து பொருள் முதல்வாதம் என்பது அது தோன்றிய காலத்திலிருந்து அது தன்னுடைய போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. பொருள் முதல்வாத கருத்துக்கள் இந்திய நாட்டில் ஆரம்ப காலம் முதல் அது இருந்திருக்கிற என்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நான் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னேன். என்னன்னா, இந்த திருத்தி எழுதுவது அல்லது எல்லாத்தையும் தனதாக்கி கொள்வது. இப்போ கூட நீங்கள் ஆர்எஸ்எஸ் அரசாங்கம் என்ன பண்ணுவான், ஆர்எஸ்எஸ் அரசாங்கம், நான் கரெக்டாக அந்த தத்துவார்த்த விஷயத்தை ரீதியாகவே சொல்கிறேன், யார் எடுத்தாலும் தன்னுடைய ஆளாக மாற்றிக்கொள்வது. இப்போ அம்பேத்கரை மாற்றுவது, எம்ஜிஆரை மாற்றுவது, வரலாற்றை திருத்தி எழுதுவது எல்லாமே நீங்கள் வேதத்தை ஒட்டி தான் இருக்கணும், ஆர்எஸ்எஸ்ஸை ஒட்டி தான் இருக்கணும் அப்படின்னு உள்வாங்கி கொள்வதல்ல, இணைத்து கொள்வது, மற்றதெல்லாம் அழிக்கிறதுக்கான அது ஒரு வகையான ஏற்பாடு. அதனால தான் இந்தியாவில் கடவுள்வாத புத்தகங்களிலேயே, கடவுளை ஆதரித்து எழுதுகிற புத்தகங்களிலே ரொம்ப முதன்மையாக கருதப்படுவது நியாய குசுமாஞ்சலின்னு ஒரு புத்தகம். பேர் பாருங்கள், நியாய குசுமாஞ்சலி. இந்த நூலின் ஆசிரியர் மத்திய காலத்தில் சிறந்த, இந்தியாவினுடைய மத்திய காலத்தில் சிறந்த ஒரு தத்துவ ஞானி உதயனர். அவர் பெரிய விவரமாக எழுதியிருக்கார். இப்போ சொன்னால் நமக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த முழு பற்றியும் நம்ம சொல்வதற்கு. அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இந்தியான்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவரவர் வழியில் கடவுளை நம்புகின்றனர். ஆதலால் நாத்திகர் என்று நானிலத்தில் உலகத்தில் எவருமே கிடையாது. இது எப்படின்னு சொன்னால், திருத்தி எழுதுவதற்கான ஏற்பாடு அல்லது முழுக்க முழுக்க வேதத்தோடு அல்லது கடவுளோடு கருத்து முதல்வாதத்தோடு இணைக்கிற கோட்பாடுகள், இப்படியெல்லாம் அந்த முயற்சிகள் என்பது நடந்தது. இது ஒரு அம்சம். என்னன்னு சொன்னால், இந்தியாவில் ஆரம்ப காலத்திலேருந்து செயல்படுவது பொருள் முதல்வாத கருத்துக்களை கருத்து முதல்வாதிகள் அளித்தார்கள் அப்படின்னா அந்த விவரம் எங்கேருந்து கிடைச்சது? அப்போ 2-3 விஷயத்தில் இந்திய நாட்டில் இந்த கருத்து முதல்வாதிகள் பொருள் முதல்வாதிகளை பேரை கூட அவங்களுடைய இதில் குறிப்பிடலை, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் சொல்லுவதற்காக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திட்டுறாங்க பாருங்கள், அதிலிருந்து விவரங்களை ஒரு பகுதியை தொகுத்தார்கள். அது அப்படி திட்டிருக்கக்கூடிய பல அம்சங்களில் நீங்கள் பொதுவான சில அம்சங்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய தத்துவ ஆசிரியர்கள், மார்க்சிய தத்துவ ஆசிரியர் பிற்காலத்தை கொடுத்துருக்காங்க. அந்த கருத்து முதல்வாத நூல்களில் எப்படியெல்லாம் அவர்கள் திட்டி இருக்கிறார்ன்ற விஷயம்னா, ஒரு லோகாயுதவாதிகளை பற்றி பேசுகிறாங்க.
அதுலேருந்து எடுக்க முடியுது. லோகாயுதவாதிகளுடைய புத்தகங்கள் கிடைக்கவில்லை, சார்வாகர் புத்தகங்கள் கிடைக்கவில்லை. தனிப்பட்ட ஆளுமை நிறைந்த லோகாயுதவாதிகள் அவங்களை எப்படி சித்தரிக்கிறான்னா, இவங்கெல்லாம் பிடிவாதக்காரர்கள், அழுத்தமானவர்கள், பேய் பிசாசுத்தனம் கொண்டவர்கள், ராட்சசத்தனம் உடையவர்கள். எப்படி இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று என்னன்னு சொன்னால், அவர்களுடைய வாத திறமையை, அவங்களுக்கு வாதம் பண்ணுற திறமையை வீண் பேச்சு, பயனற்ற வீராப்பு அப்படின்னு அவங்க குறிப்பில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு அவருடைய தத்துவ நிலைப்பாட்டை, சுய வடிவம் இருக்குல்ல, அதை திருத்தி அதனுடைய சுய வடிவமே தெரியாமல் சிதைக்கிற ஏற்பாடு, அந்த அழகையே சிதைக்கிற ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். இதெல்லாம் எப்படி லோகாயுதவாதிகள் இருந்தார்கள், கருத்து முதல்வாதத்தை எதிர்த்தார்கள் என்பதற்கான எழுத்துக்களை அங்கிருந்து எடுக்கக்கூடிய விஷயமாக நாம் பார்க்குறோம். இதுக்கு மேலே என்னன்னு சொன்னால், இந்திய தத்துவ ஞானங்கள் கருத்து முதல்வாதிகள் சில பேர் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், லோகாயுதவாதிகளுடைய அந்த நடவடிக்கை விரிவாக இந்த பிராமணிக லோகாயுதவாதம் என்ற பெயர் அவங்க என்ன பண்ணுறான்னு சொன்னால் குறிப்பிடுறாங்க. இவங்கெல்லாம் லோகாயுதவாதிகள், இவங்கெல்லாம் மோசமானவங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த லோகாயுதவாதிகள் சொன்னதாக அவங்களுடைய இதில் சொல்லியிருப்பது அப்படி பெரிய ஆர்கியூமெண்ட் என்பது நடந்திருக்கு. நம்முடைய தத்துவ ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர் அதையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க பிற்காலத்தில். குறிப்பாக தேவி பிரசாத் சட்டோபாத்தி, இன்னும் பல அறிஞர்கள், ரோமிலா தாப்பர், பல பேர் இந்திய நாட்டினுடைய அறிஞர்கள் எடுத்து அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆகவே அப்படி அவர்கள் லோகாயுதவாதத்தையும் சாங்கியத்தையும் லோகாயுதவாதத்தையும் சார்வாகத்தையும் பற்றி சொல்லுகிற பொழுது என்ன பேசியிருக்காங்க? வாதிகள் அதை உருவாக்கின ஒரு பிரகஸ்பதி. இப்போ கூட நம்ம பேச்சுவார்த்தையில் சொல்லுவோம், பெரிய அறிவாளியா, பெரிய பிரகஸ்பதி மாதிரி பேசுகிறான் பாருன்னுவோம். என்னன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்தில் நீங்கள் லோகாயுதவாதத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். சொர்க்கம் என்பது மோட்சம் என்பதும் பொய், இதெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆத்மா உயிர் எதுவுமே கிடையாது, யாகம் எந்த பயனையும் அளிக்காது. யார் சொல்கிறது? பிரகஸ்பதியும் லோகாயுதவாதிகளும். இதெல்லாம் நீங்கள் அன்றைக்கி நடந்த விஷயம். கர்மம், அப்புறம் அக்னி ஹோமம், இதெல்லாம் பிழைப்பு நடத்துவதற்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அன்னைக்கு பிராமண மதம், அவருடைய சடங்குகள், இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கடுமையான முறையில் என்ன பண்ணுறாங்க, விமர்சிக்கிறாங்க. பெரிய தொகுப்பாக எடுத்தாலும் அவருடைய சாராம்சங்களே சில புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொன்று என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி செய்கிற அந்த பிராமணர்களுக்கு அல்லது அந்த செய்யக்கூடிய சாதிகளுக்கு, அரசு சார்ந்தவர்களுக்கு அறிவு இல்லை, உழைப்பதற்கு ஆண்மை இல்லைன்றான் லோகாயுதவாதி. உழைப்பதற்கு ஆண்மை இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், தாங்கள் கொல்லுகிற ஆடு மாடுகள், அக்னியில் போட்டு சாகடிக்கிற ஆடு மாடுகள், அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஆரியர்கள் ஆட்டை சாப்பிட்டான், மாட்டை சாப்பிட்டான், சாப்பிடாத விலங்கினமே இல்லை. அதை அக்னிக்கின்ற பெயரால் அதை பலி கொடுத்து சாப்பிட்டாங்க. இப்படி பலி கொடுக்குற ஆடுகளும் மாடுகளும் சொர்க்கத்திற்கு சென்று எளிமையாக சொர்க்கத்திற்கு செல்லும்னு சொல்லி அந்த அவர்கள் வேதம் ஓதக்கூடியவர்கள் யாகம் நடத்தக்கூடிய சொல்லுகிறார்கள். அப்படி சொல்கிறேன்னா நீ என்ன பண்ணணும்? வயசான உங்கள் அப்பாவை, உடம்பு சரியில்லாமருடைய உங்கள் அம்மாவை நீ யாகத்தில் போட்டினா சீக்கிரம் சொர்க்கத்துக்கு சிரமம் இல்லாத போய் சேர்ந்துருவாங்களே, நீ ஆடு மாடை போடுறேன்னு சொல்லி அன்றைக்கி லோகாயுதவாதிகள் கேள்விகளை எதிர்ப்பிருக்கிறார்கள். இப்போ எவ்வளவு நுணுக்கமான விவாதம் பாருங்கள். இன்னும் அதுக்கு மேலேயும் போய் அவங்க என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த திதி நடத்துறது, அதே மாதிரி இந்த மாதிரி சிதார்த்தம் நடத்துறது, இதெல்லாம் பிழைப்பு நடத்துவதற்கான ஒரு வழி. இப்போ திதி நடத்துகிற பொழுது அந்த புரோகிதர்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டால் அந்த சாப்பாடு செத்தவங்களுக்கு போய் சேரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ சொல்லலை. அப்போ லோகாயுதவாதிகள், சார்வாகர்கள், கருத்து முதல் நீங்கள் மூட நம்பிக்கையில் பரப்பக்கூடியவர்களை எதிர்த்து கேட்ட கேள்விகள். அப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த லோகாயுதவாதிகள் அவங்க அப்படின்னு சொன்னால், நீ எதுக்கு இப்போ வழிப்பயணம் போகிறவர்கள், அன்றைக்கி அதான வழிப்பயணம் போகிறவர்களுக்கு ஏன் சோத்து மூட்டையை கட்டி கொடுக்குற? அவர் பாட்டுக்கு வழிப்பயணம் போகட்டும், அது இங்கே நீ ஒரு புரோகிதனை கூப்பிட்டு சாப்பாடு போட அவர் வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு அன்றைக்கி இருந்த மூட நம்பிக்கைகளை, கருத்துக்களை எதிர்த்து லோகாயுதவாதிகள் பேசியிருக்கிறார்கள். அதனால தான் இந்த ரிக், யஜூர், சாமம் ஆகிய 3 வேதங்கள் அவங்க குறிப்பிட்ட காலத்தில் அந்த எழுத்துக்களில் இந்த 3, அப்புறம் அதர்வனம், அந்த 3 வேதங்களை இயற்றியவர்கள் நம்மை ஏய்க்கும் நயவஞ்சக திருடர்கள். இதெல்லாம் லோகாயுதவாதிகளுடைய, பொருள் முதல்வாதிகளுடைய கருக்கூடிய விஷயங்கள். இது அவங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க. இந்த குதிரையை வைத்து யாகம் செய்யக்கூடியவருடைய மனைவிக்கு குதிரையை கொடுக்கணும்,
ஆகவே என்னன்னு சொன்னால் அந்த குதிரை வந்து அவருக்கு சொந்தமாக பொருள் ஈட்டுவதற்கான வழிமுறைகளாகத்தான் இதை செய்தார்களே தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போது லோகாயுதவாதிகளும் சார்வாகர்களும் அன்னைக்கு இருந்த பொருள் முதல்வாதிகள் கருத்து முதல்வாதத்தை எதிர்த்து கடுமையாக சண்டை போட்டிருக்கிறார்கள், விவாதம் நடத்தியிருக்கிறார்கள். அது மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்கு. அப்போ இது எப்படி வரலாற்று ஆசிரியர் பதிவு பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க ஒரு அட்ராக்ஷனுக்காக, ஒரு ஈர்ப்புக்காக இதை பேசவில்லை. அன்றைக்கு ஆளும் வர்க்கம் தன்னுடைய நலனை, வர்க்க நலனை, தன்னுடைய சொத்துக்களை, சுரண்டலை பாதுகாப்பதற்காக யாகம், வேள்வி, கடவுள் என்ற அரணை அமைத்து கொண்டிருந்தார்கள். அந்த அரணை கஷ்டப்படக்கூடிய மக்களிடமிருந்து உடைப்பதற்கான பணியைத்தான் இந்த லோகாயுதவாதிகள் செய்தார்கள் என்று தான் வரையறுத்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆகவே எப்படி இந்தியாவில் லோகாயுதம் செயல்பட்டிருக்கிறது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம், நீங்கள் சில பேர்களையே வரலாற்று ஆசிரியர்கள் இந்திய நாட்டில் இந்திய எதிர்த்து கொண்டு வந்தவர்களை பற்றி சில பெயர்களை தொகுத்திருக்கிறார்கள். அது இன்னும் முக்கியமானது. அதனால தான் ஐரோப்பாவிலிருந்து ஆரம்பிக்கவில்லை, இந்தியாவிலிருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பழைய ஆதி பொருள் முதல்வாதம். இந்த ஆதி பொருள் முதல்வாதம் வந்து உபநிஷத்துக்களில் கருத்து இருக்குது, ஆரம்பகால பௌத்த நூல்களில் இருக்குது. பின்னாடி அவங்கள தான் சார்வாகர்கள் லோகாயுதவாதின்னு சொல்கிறாங்க. உபநிடத்து காலத்திலேயே நீங்கள் உத்தாலக ஆருணி என்பவர், அவர் வந்து உபநிடத்திலேயே நீங்கள் வந்து அவருக்கும் அவருடைய மகனுக்கும் நடக்கக்கூடிய பாடலே பொருள் முதல்வாத கருத்துக்களை உள்ளடக்கியது என்பதுதான் சட்டோபாத்தியா சொல்லுகிறார். ஆகவே தேவபிரசாத் சட்டோபாத்தியா விவரங்களை விரிவாக எழுதியிருக்கார். ஆக உபநிடத்து கருத்துக்கள் இருந்தது. அதே மாதிரி ஆரம்பகால புத்த மத கருத்துக்கள் நூல்களையும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது ஒரு விஷயம். அது ஒன்று. அடுத்து கபிலர். கபிலரை பற்றி சாங்கிய தத்துவத்தை நிறுவியவர் கபிலர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அசேதன பொருட்களிலிருந்து, அதாவது உணர்வுகளற்ற பொருட்களிலிருந்து பிரகிருதி எனப்படும் இயற்கை தான் உலகம் உருவாவதற்கு முதற் காரணம். அவர் கடவுளுக்கெல்லாம் போல கபிலர் தான் ஆதி தத்துவவாதியை, இந்தியாவில் முதல் தத்துவவாதி, தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக கபிலர் இருந்தார். ஆகவே அந்த கபிலர் இதான் சொல்லியிருக்கார். ஆனால் அவர் அந்த காலத்தில் உபநிடத காலத்துக்கு அந்த பீரியட்லேயே ரொம்ப புகழ்பெற்றவர். அவருடைய பெயரை கருத்து முதல்வாதிகள் எங்கேயுமே பதிவு செய்யலை. கபிலருடைய 2 சீடர்களிடம்தான் புத்தர் வந்து கல்வி கற்றார் என்ற பதிவு இருக்கிறது. அது இப்படி அந்த கருத்து முதல்வாதத்தை எதிர்த்து போராடியவர்கள் கபிலர் முக்கியமானவர். அவர் உருவாக்கிய சாங்கிய தத்துவம், இந்த சாங்கிய தத்துவம் என்பது கபிலர் அதற்கான விஷயங்கள் உருவாக்கினாலும் அது ஆரம்ப கட்டத்தில் பொருள் முதல்வாத தத்துவமாக இருந்தது. அதில் இருக்கக்கூடிய அதை கடைபிடித்தவர்கள் மதத்தை, இந்த வேறுபாடுகளை கடுமையாக எதிர்த்தாங்க. லோகாயுதவாதத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான பாதிப்புகளை, அடக்குமுறைகளை சந்தித்தது சாங்கியம் என்ற தத்துவம். அது மாதிரி எதுவும் சந்திக்கலை. ஆகவே அதற்கு சமமான முறையில் இது அடக்கப்பட்டது. அப்படி அந்த அளவுக்கு சாங்கியம் என்பது பொருள் முதல்வாதத்தை முன்னெடுத்து சென்றது என்ற விஷயத்தை பார்க்குறோம். இன்னொருத்தர் வந்து ஜெய்மினி. அந்த ஜெய்மினின்னு ஒருத்தரை பற்றி வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. ஏன்னா நிறைய பேர், ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தேர்வு செய்து அவர் தான் மீமாம்ச சூத்திரங்கள் என்ற நூலை எழுதினார். இந்த மீமாம்சம் என்பது பூர்வ மீமாசம் என்ற விஷயத்தை பார்த்துருக்கோம். அது வந்து மாய வித்தைகள் எல்லாம் உள்ளடக்கி தான் இருந்தது. காலப்போக்கில் இதுவும் பொருள் முதல்வாத கருத்துக்களை, இயற்கை தான் காரணம் அப்படின்ற விஷயத்தை வலுவான முறையில் நிலைநிறுத்தினார். தத்துவ நூல்களையே இவர் சூத்திரங்களாக எழுதினார். அந்த காலத்தில் அது புதிய நடை. தத்துவங்கள் எழுதுவது சூத்திரங்களாக எழுதக்கூடிய வேலைகளை இந்த ஜெய்மினி என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தத்துவ ஞானி செய்திருக்கிறார். பிற்காலத்தில் அதுக்கு உரை எழுதுறதுக்குன்னு சில பேர் வந்திருக்காங்க. ஆகவே அப்படி தனிச்சிறப்பு வாய்ந்த தத்துவ ஞானியாக அன்றைக்கு பொருள் முதல்வாதத்தை அவர் வந்து நிலைநிறுத்தியிருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது அல்லது கணாதர்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அவருக்கு பேர் கணபஷகர்னு பேர். கணனா அணு, பஷகர்னு சாப்பிட்றவர். இவர் வந்து அணுவை சாப்பிடுவர். அவர் என்ன சொன்னார், இந்த உலகம் அணுக்களால் ஆனது, ஒவ்வொரு பொருள் உருவாவது அணுக்கள். இப்போ இல்லை, ஆரம்ப காலத்தில், பண்டைய காலத்தில் நீ சாப்பிட்றது உருவாவது இதெல்லாமே அணுக்களால் ஆனதுன்னு சொல்கிறார். அதனால் அவர் என்ன அணு திணின்னு சொல்லுவாங்க, அணுக்களை தின்பவர்.
அவர் தான் நியாய சூத்திரம் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஏறக்குறைய வைசேஷிக தத்துவமும் இதைத்தான் சொல்லுது. உலகம், இயற்கை, ஆதல், நடக்கிற விஷயங்கள், இருத்தல், இவையெல்லாம் எப்படி நிரந்தரமாக கடவுளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்ற விஷயத்தை அந்த நியாய சூத்திரம் என்ற புத்தகத்தில் அவர் விரிவாக எழுதியிருக்கிறார். இதெல்லாம் என்ன தேடி கண்டுபிடிச்சி இந்த தாக்குதலிருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள். எப்படி பொருள் முதல்வாத கருத்துக்கள் ஆகிற பொழுது வந்திருக்கிறது என்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்திய நாட்டில் அதற்கான ஆரம்பகட்ட விஷயங்கள் என்பது ஒரு தொடர்ச்சியான முறையில் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொருத்தர் கண்டிப்பாக நம்ம அந்த பொருள் முதல்வாத கருத்துக்கள்னு சொல்லும் பொழுது இது இருந்தது அது இருந்ததுன்னு சொல்லாமல் இந்த இடத்துல நாம் அந்த பெயர்களை சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். ஏற்கனவே தத்துவத்தின் தோற்றங்கள் சொல்லும் பொழுது அது தோன்றியதற்கான சூழல்களை அதிகமாக பேசணும். அவனுடைய பொருளாதார நடவடிக்கைகளை, கண்டுபிடிப்புகளை, கருத்தாக்கங்கள் எப்படி உருவாச்சுன்னு பேசணும். பெயர்கள் என்பது இரண்டாம் பட்சமாக இருந்தது. இங்கே சில இந்த மாதிரி இந்திய நாட்டை பொறுத்தவரையும் பெயர்களும் அவருடைய தத்துவங்களும் முக்கியமானது. அதனால தான் ஸ்ரீ லாபர் இவர் ஒரு பழங்கால புத்த மதத்தை கொள்கையிலே உடையவர். புத்த மதத்திலே பழங்காலத்திலிருந்து ரொம்ப முற்போக்காக இருந்துச்சு. பின்னாடி மாற்றம் என்பது ஏற்பட்டுச்சு. நாகார்ஜுனருக்கு மகாயானத்தை உருவாக்கிய நாகார்ஜுனருக்கு முன்னாடி இருந்தவர். இவருடைய தத்துவம் பௌத்த மதத்தினுடைய பழைய தத்துவத்தை மேற்கொண்டிருப்பதால் கருத்து முதல்வாதத்தை கடுமையாக எதிர்த்து பேசினார், எழுதினார். இது எதிலிருந்து தெரியுதுன்னு சொன்னால் பின்னாடி மகாயானம்னு ஒன்று வருது. இந்த மகாயானத்தில் மகாயானிகள் அவங்க ரொம்ப பின்னாடி யாரை அட்டாக் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்ரீலாபரை தான் அட்டாக் பண்ணுறாங்க. அவர் தான் அவருடைய கருத்துக்களை எதிர்த்து எழுதிக்கிட்டே இருக்கார். அந்தளவுக்கு அவர் கருத்து முதல்வாதத்தை விமர்சனம் பண்ணி அம்பலப்படுத்தி எழுதியிருக்கிறார். அது அந்தளவுக்கு அந்த ஸ்ரீலாபர் புத்த மதத்தை சேர்ந்தவர் செய்திருக்கிறார் என்ற விஷயத்தான் பார்க்கணும். இதே மாதிரி இன்னும் சில பேர், காத்தாயனி புத்தர்னு ஒருத்தர், உமஸ்வதினு ஒருத்தர், இவங்கெல்லாம் அவர் புத்த மதத்தை சேர்ந்தவர். இந்த உமஸ்வதி அவங்க சமண மதத்தை சேர்ந்தவர். அவர் சமண மதத்தினுடைய தத்துவ அம்சங்களை முறையாக விளக்கம் அளித்தவர். அவர் தான் பொருள் முதல்வாத சிந்தனை உடையவர். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்னு ஒருத்தர், அதே மாதிரி ஈஸ்வர கிருஷ்ணர்னு ஒருத்தர், இப்படி பல பேரை சுட்டி காட்டுறாங்க. அப்போ இவர்களெல்லாம் இந்த தத்துவ பொருள் முதல்வாதத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள். ஆரம்ப பண்டைய கால இந்தியாவில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம். அடுத்து வளர்ச்சி போக காலகட்டத்தில் தத்துவம் வளர்கிற பொழுது இன்னும் பல பேர் இந்த நூற்றாண்டுகளில் பொருள் முதல்வாத 8ஆம் நூற்றாண்டுகளில் கிபி 7-8ஆம் நூற்றாண்டில் பொருள் முதல்வாத கருத்துக்களை அவங்க நிலைநாட்டுவதற்காக வருகிறார்கள். பல பேர் செஞ்சுருக்காங்க. சுபகுப்தான்னு ஒருத்தர், அவருடைய நூல் பொருள் முதல்வாதத்தை ஆதரித்தும் கருத்து முதல்வாதத்தை வலுவாக செய்யக்கூடிய விஞ்ஞான தத்துவம் அதை கடுமையாக அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கடுமையாக விமர்சித்து எழுதி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சுபகுப்தா என்பவர் கிபி 7ஆம்-8ஆம் நூற்றாண்டுகள் பிற்பாடு நீங்கள் தத்துவத்தை பொருள் முதல்வாதத்தை உயர்த்தி பிடித்தவர். அதே மாதிரி இன்னொருத்தர் பிரபாகரர். குமரிலர் பற்றி இந்தியாவில் ஒரு பெரிய தத்துவ ஞானின்னு அடிக்கடி படிச்சிருப்போம். ஆனால் அவர் ஒரு பொருள் முதல்வாதி. அவருடைய வேலை, அவருடைய கருத்து முதல்வாதம் எப்படி வளர்ந்திருக்கிறது, எங்கெங்கே வளர்ந்திருக்கிறது, அதனுடைய வடிவம் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் பதில் எழுதுகிறார். கருத்து முதல்வாதத்தை, அதனுடைய வளர்ச்சியை, வடிவங்களை கண்டுபிடித்து பதில் எழுதி மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஆளாக அந்த வேலைகளை செய்தார். இப்படி இந்த சுபகுப்தரும் பிரபாகரரும், அதே மாதிரி குமரிலர், அகலிங்கம்னு ஒருத்தர், இப்படி பல தத்துவ ஞானிகள் இவர்கள் வெறும் தத்துவத்தை மற்றும் பொருள் முதல்வாதத்தை மட்டும் செல்லவில்லை, புதிய தர்க்கவாத முறையை உருவாக்கினார்கள். புதிய தர்க்கவாத முறை அது கருத்து முதல்வாத கொள்கையை எதிர்த்து இவங்க தான் நவ்ய நியாயம் என்று சொல்லக்கூடிய புதிய தர்க்கவியல் முறை. இதுதான் இந்தியாவினுடைய சிந்தனை மரபுகளில் ஒன்று. இதை எப்படி அவங்க புதிய முறைக்கு வளர்த்தெடுத்தாங்க? ஏறக்குறைய 13ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து 17ஆம் நூற்றாண்டு வரை இது இந்த தர்க்கவியல் முறை என்பது பரவலான முறையில் இருந்தது. ஆகவே அந்த தர்க்கவியல் முறைகளில் இந்தியாவினுடைய பொருள் முதல்வாத கருத்துக்களை முன்னிலைப்படுத்தினார்கள் என்பது தான் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாகவே எப்படி மார்க்சியத்துக்கு முந்தைய பொருள் முதல்வாத கருத்துக்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுதே
இல்லை முக்கியமான அம்சம், இந்தியாவில் நீங்கள் உபநிஷத்துக்கள் காலம் துவங்கி, பண்டைய கால உபநிஷத்துக்கள் காலம் தொடங்கி, நான் சொன்ன மாதிரி உத்தாலக ஆருணின்னு ஒருத்தர் பேர் நான் சொல்லியிருக்கேன். அப்போவே யக்ஞவல்கியனுடைய முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால் கருத்து முதல்வாதம். அங்கே துவங்கி நீங்கள் 17ஆம் நூற்றாண்டுகள் வரை இந்த புதிய தர்க்கவியலை உருவாக்கியவர்கள் வரை நீங்கள் கருத்து முதல்வாத எல்லா நிலைகளிலும் சவால்களை சந்தித்தது. அதாவது பொருள் முதல்வாத சவால்களை சந்தித்தது. எல்லா நிலை நீங்கள் அது நினச்ச மாதிரி சாதிக்க முடியல. ஏன்னா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஆதிசங்கரர் வரை இது விஷயங்களை பொருள் முதல்வாத கருத்துக்களை திருத்தி எழுதி வேதத்துக்கு உட்பட்டுவதாக மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்தார்கள். கடைசி வரை அது நடந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் இந்த கருத்து முதல்வாதத்தை எதிர்த்து எப்படி பொருள் முதல்வாதம் தன்னுடைய போராட்டத்தை நடத்தியிருக்கிறது என்பதுதான் இந்திய நாட்டில் உருவான விஷயங்கள். ஒவ்வொருத்தரும் எப்படி உலகத்தை பார்த்தாங்க, அணுக்களை பார்த்தா ஏராளமான விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அதனுடைய சாராம்சங்கள் என்பது இந்தியாவில் பொருள் முதல்வாதம் இருந்தது. அது உபநிஷத்து காலத்திலிருந்து அதனுடைய பொருள் முதல்வாத கருத்துக்கள் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு வேக முறைகளில் இருந்தது. லோகாயுதம் என்பது அதனுடைய மையமான விஷயமாக, பரவலான விஷயமாக அது இருந்தது. சாங்கியம் அப்படி இருந்தது. ஆகவே லோகாயுதவாதி, அந்த லோகாயுதன் சார்பாகின்ற பேரை கேட்டாலே அன்றைக்கு இருந்த கருத்து முதல்வாதிகள் அது ஒரு பேய் பிசாசு மாதிரி நடங்கிற ஒரு ஏற்பாடுகள் இருந்தது. அது ஒரு பக்கம். இன்னொரு புறத்தில் புத்த மதம் ஆரம்ப கட்டத்தில் பொருள் முதல்வாதத்தை தான் பேசியது. பின்னாடி அது 4ஆக பிரிந்து ஈனயானம், மகாயானம், அப்புறம் அதில் நீங்கள் வைபாஷிகம் பலதாக பிரிந்து ஒரு 2-3 பிரிவுகள் முழுக்க நீங்கள் கருத்து முதல்வாத கருத்து கொள்கைகளாக மாறிவிட்டு. அதே மாதிரி சமண மதம், புத்தரை விட மூர்த்தவர் மகாவீரர், அவருக்கு முன்னாடி இருக்க ஒரு தீர்த்தங்கர் 250 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார்னு, அவர் கடவுள் இல்லைன்ட்டு ஆன்மா தான் இருக்கிறது. புத்த மதம் ஆன்மா இல்லை, கடவுள் இல்லைன்னு அதனுடைய ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லியாச்சு. ஆகவே இப்படி மகாவீரரும் சமண மதமும் புத்த மதமும் வைதீக மதத்திற்கு எதிராக, வைதீகத்தினுடைய கருத்து முதல்வாதத்துக்கு எதிராக பொருள் முதல்வாதத்தை முன்னிலைப்படுத்தினார்கள். அதனால தான் இன்னும் மீமாம்சம்னு ஒரு கருத்து நான் சொன்னேன். அவங்க கூட என்ன, அந்த கடவுள் என்ற கருத்துக்கு செவி சாய்க்கும் எந்த ஒரு சிறு சலனமும் நமது தத்துவ அடிப்படையை கை கழுவதில் சென்று முடிக்கும். அதாவது எப்படி சொல்கிறாங்க, கடவுள் என்ற வார்த்தைக்கு செவி சாய்க்கும் எந்த ஒரு சிறு சலனமும் தத்துவ அடிப்படையே கை கழுவுவதில் சென்று முடிக்கும். ஆகவே அந்த கருத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று விவாதம் பண்ணுறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட தத்துவ போக்குகள் என்பது இந்தியாவில் இருந்தது. ஒன்று, சுரண்டும் வழக்கத்திற்காக கருத்து முதல்வாதத்தை அவனுடைய ஆதிக்க சக்திகளோடு சேர்ந்து அவரை பாதுகாப்பதற்கான அரணாக யாகம், வேள்வி, பலியிடுதல், சடங்குகள் என்ற முறையிலும், மற்றவர்கள் வேதங்களை படிக்கக்கூடாது என்ற முறையிலும், அதை எதிர்த்து வாதம் பண்ணக்கூடாத முறையிலும் இருக்கக்கூடியது ஒன்றும், உழைக்கக்கூடிய மக்களுக்காக, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக, மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பொருள் முதல்வாதிகளாக இருக்கக்கூடிய லோகாயுதவாதம், சாங்கியம் அல்லது நான் ஏற்கனவே சொன்ன இந்த தத்துவ ஞானிகள்லாம் பொருள் முதல்வாதத்திற்கான இந்த போராட்டத்தை வலுவான முறையில் நடத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் இந்திய வரலாற்றினுடைய உண்மை. ஆதிசங்கரர் தோன்றிய காலத்தில், அவருடைய தத்துவத்தை காலத்தில் மிக தீவிரமான முறையில் இந்த இருவிதமான போக்குகளுக்கு இடையிலே இந்த போராட்டம் நடைபெற்ற விஷயத்தை பார்க்கணும். ஆகவே மார்க்சியத்துக்கு முந்தைய பொருள் முதல்வாதம் என்று அப்படியே மார்க்ஸ் எல்லாம் முழுக்க கருத்து முதல்வாதம் இருந்தது. ஆகவே மார்க்சியம் தான் பொருள் முதல்வாதத்தினுடைய எல்லாத்தையும் கொண்டு வந்ததுன்ற மாதிரி அவங்க என்னைக்கு சொல்லக்கூடாதுன்னு. அப்படி இல்லை. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வளர்ச்சி போக்கில் வந்ததுன்ற விஷயத்தை பார்க்குறேன். இதே மாதிரி சீன நாட்டில் நீங்கள் பண்டைய கன்ஃபியூஷியஸ் போன்றவர்கள், மோட்ஸே அவர் என்ன சொன்ன, விதி ஏற்கனவே தீர்மானித்து விட்டது, உலகம் இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டார் கன்ஃபியூஷியஸ். அவர் ஒழுக்கம், கல்வி, பெரியவர், இப்படி ஒழுக்க நெறியை போதித்தவர். மோட்ஸே விதியை நம்ப தேவையில்ல, வேறு சில விஷயங்களை நம்பணும்னு சொன்னார். அதே மாதிரி இன்னும் சில தத்துவ ஞானிகள், பண்டைய தத்துவ ஞானிகள் கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதத்தில் அதில் முழுசாக வராமல் கருத்து முதல்வாதத்தில் மேலோங்கி இருந்தார்கள். ஆனால் மத்திய காலம் வருகிற பொழுது நீங்கள் சீனாவில் புத்த மதம் போகிறது. இந்த மருவிய புத்த மதம் போனோம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், வாழ்வே மாயம்னு போகுது. இங்கே கடவுள் இல்லைன்னு சொன்ன புத்த மதம் சீனாவுக்கு போகும்பொழுது வாழ்வே மாயம், ஆன்மா தான் நிரந்தரமானது, கூடு விட்டு கூடு பாயக்கூடியது, உள்ளுணர்வை
உள்ளுணர்வை விருத்தி செய்வது மூலமே ஆன்மீக அமைதியை பெற முடியும்னு சொல்லி சீனாவில் போதிச்சாங்க. இதை எதிர்த்து தான் பொருள் முதல்வாதிகள், அதே மாதிரி அங்கே டாவோயிசம்னு ஒன்று இருந்தது, அந்த ரெண்டையும் எதிர்த்து தான் நவீன பொருள் முதல்வாதிகள் சீனாவில் புதிய விஷயங்களே சொன்னாங்க. பான்சன் அப்படின்னு ஒருத்தர், மறு உலகம் என ஒன்று கிடையாது, உயிர் வாழ உடம்பின் ஒரு வடிவம்தான் மனித ஆன்மா, மனிதன் மரணத்தோடு ஆன்மாவும் அழிந்து விடுகிறது. இது அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆக இப்படி வாதியான சாங் இட்சைன்னு ஒருத்தர் வந்தார், அவரே இதை தான் பேசினார். இப்படி புதுசாக அங்கே உருவான ஒரு 4-5 தத்துவ ஞானிகள் 17-18ஆம் நூற்றாண்டுகளில் சீனாவுடைய பொருள் முதல்வாதத்தை நீங்கள் முன்னிலைப்படுத்தினார்கள். ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீன நாட்டிலும் தத்துவ ஞானம் உருவான ஒரு இடம், இந்தியா ஒரு இடம், எகிப்து, பாபிலோனியா, மெசபடோமியா, அப்படி பல இடங்கள், கிரேக்கம், அது இது ஒரு பக்கம். இப்படி சீன நாட்டிலும் இந்த மாதிரி தத்துவ ஞானங்கள் என்பது பொருள் முதல் கருத்துக்கள் வந்தது. ஆகவே இது ரெண்டு, இன்னும் சில விஷயங்களை விரிவாக பார்க்கலாம், நேரம் இல்லை. ஆனால் அடுத்து முக்கியமாக தத்துவ ஞானங்களில் ஐரோப்பிய தத்துவ ஞானம் மார்க்சியத்தை ஒட்டி இருக்கக்கூடிய, ஏன்னா அவர் மார்க்ஸ் அதனுடைய 3 உள்ளடக்க கூறுகளை ஆய்வு செய்கிற பொழுது உலகம் முழுவதும் விஷயங்களை உட்கொண்டாலும் ஜெர்மானிய தத்துவ ஞானம், பிரான்சினுடைய அரசியல், இங்கிலாந்தினுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தி அவர் ஆய்வுகளை அதிகமாக மேற்கொள்கிறாங்க. அப்படி வருகிற பொழுது ஐரோப்பிய நாட்டில் உருவான பொருள் முதல்வாத கருத்துக்கள் மார்க்சிய பொருள் முதல்வாத கருத்துக்கள், மார்க்சியத்துக்கு முந்தைய பொருள் முதல்வாத கருத்துக்கள் என்பது ஒரு முக்கியமானது. ஆனால் ஏற்கனவே சென்ற வகுப்பில் சொன்ன மாதிரி தேலஸ், கிரேக்க நாட்டில் அயோனி என்ற இடத்தில் உருவான தேலஸ், மாதிரி அனாக்சிமாண்டர், அனாக்சிமன், இவங்கெல்லாம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒருத்தர் என்ன அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் உலகம் தண்ணீரால் உருவாக்கப்பட்டதுன்றாரு, அனாக்சிமாண்டர் பனியிலேருந்து வந்ததுன்றாரு, அனாக்சிமேன் என்னன்னு சொன்னால் காற்றுலேருந்து வந்ததுன்னு சொன்னார். அவங்க பழைய விஷயம். ஆனால் அப்போவே இன்னொருத்தர், முக்கியமான ஒருத்தர், ஹெராக்ளிட்டஸ், அவரை தான் இயக்கவியலின் முதல் தத்துவவாதின்னு சொல்லுவாங்க. ஹெராக்ளிட்டஸ் அப்படின்னா இயக்கவியலின் முதல் தத்துவவாதி. ஏன்னா அவர் இயக்கவியலை பற்றி எழுதியிருந்தார். உலகம் நெருப்பினால் தோன்றியது, எந்த ஒருவராலும் உலகம் நிர்மாணிக்கப்பட்டதல்ல, உலகத்திற்கு பொது அடிப்படை உள்ளது, அதுக்கு பேர் லோகோஸ், அந்த பொது அடிப்படை நெருப்பு தான். ஆக இந்த பிறப்பு, சாவு, ஈரம், வெப்பம், வெற்றி, தோல்வி, இதெல்லாம் எதிரெதிரான நிகழ்வுகளை கொண்டது. அடுத்து என்ன சொன்னார்னா, இயக்கவியலை பாருங்கள், சகலமும் மாறிக்கொண்டே இருக்கிறது, மாற்றமும் போராட்டமுமே நிரந்தரம். இப்போ நம்ம பேசுகிறோம் போராட்டத்தை, மாற்றமும் போராட்டமும் தான் நிரந்தரம். ஹெராக்ளிட்டஸ் சொன்னது. அதனால் இயக்கவியலை முழுமைப்படுத்தாட்டி கூட, அதனுடைய ஒரு பகுதிக்கு வராட்டி கூட, ஆரம்ப காலத்தினுடைய இயக்கவியலினுடைய நீங்கள் முதல் தத்துவ ஞானின்னு அவர் வரையறுக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான கிரேக்க தத்துவ ஞானிகளில் டெமோக்ரிட்டஸ், இவர் அவர் காலத்தில் அவர் ஒரு பொருள் முதல்வாதி அப்படின்றதுக்கான சில விவரங்கள். ஏன்னா இவர் காலத்தில் பொருள் முதல்வாதம் என்பது ஓரளவு முழுமை பெற்றது. அணுக்கள் தான் சகல பொருட்களுக்கும் அடிப்படைன்னு பேசினார். அணுக்களை உடைக்க முடியாத அணுக்கள், அது உடைக்க முடியாத கடைசி துகள், அதுக்கு மேலே உடைக்க முடியாது. ஆனால் இப்போ உடைச்சிட்டான். இப்போ அணுக்களை நீங்கள் இப்போ சேர்ப்பது புலவு அதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அவர் காலத்தில் அதுதான் கடைசி துகள், அது நிரந்தரமானது. அணுக்களில் பல்வேறு வகையான சேர்க்கையினால தான் இந்த பொருள் முதல்வாதி ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த காரணத்தினால சொன்னாங்க. வெவ்வேறு வகையான அணுக்கள் இணைந்து தான் உயிரினமே தோன்றியது. அப்போது ஐரோப்பிய தத்துவத்தில் நீங்கள் கிரேக்க தத்துவ ஞானிகள் பொருள் முதல்வாதத்தை எப்படி முன்னிலைப்படுத்தினார்கள், அது ஒரு முக்கியமான அம்சம். அடுத்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், மத்திய கால பொருள் முதல்வாதம், கிரேக்கம், பிரான்சினுடைய பொருள் முதல்வாதம், பிரெஞ்சு புரட்சியின் தத்துவமே பொருள் முதல்வாதமாகத்தான் இருந்தது. பிரெஞ்சு நாட்டில் உருவான பொருள் முதல்வாதிகள் அன்னைக்கு இருந்த ஆன்மீக கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் கடவுள் நம்பிக்கைகளுக்கும் எதிராக வலுவான ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அதை நம்ம கேட்டோன்னு சொன்னால், படித்தோன்னு சொன்னால், இவ்வளோ பெரிய போராட்டமா, இவ்வளோ பெரிய பொருள் முதல்வாத கருத்துக்களுடைய வளர்ச்சியா என்று தோன்றும். அது அப்படிப்பட்ட பொருள் முதல்வாதிகள் அங்கே இருந்தார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது, நீங்கள் ஒரு பல பேர் இப்போ அங்கே என்னன்னு சொன்னால், மிஷேல் மோந்தேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மனிதன்தான் இயற்கையின் பரிணாமத்தில் உருப்பெற்றவன் தான் மனிதன், பரிணாமன்ற விஷயத்தை பயன்படுத்துகிறார். திகார்த், அவரை
1500ஆம் ஆண்டுகளில் வாழ்ந்தவர். இந்த 1500ஆம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகளில் நடந்த அந்த மாற்றங்கள் பலது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரேஷனலிசத்தை அறிவுவாதத்தை உருவாக்கியவர்கள் முக்கியமானவர். ஐரோப்பாவின் அறிவுவாத சிந்தனையினுடைய தந்தை அவர். நான் சிந்திக்கிறேன் எனவே இருக்கிறேன் என்ற புகழ்பெற்ற வரி அவருடையது. எல்லாவற்றையும் சந்தேகத்துக்குள்ளாக்குங்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் படைப்பு கொள்கையை சந்தேகத்துக்குள்ளாக்கியவர் திகார்த். எப்படி பொருள் முதல்வாதத்துக்கான அந்த அடிப்படைகள் என்பது அங்கே போடப்படுகிறது. அதே மாதிரி இன்னும் சில பேர், அதாவது கசந்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பண்டைய கிரேக்க அணு கொள்கைகளை மீண்டும் உயிர்ப்பித்தார். ஐரோப்பாவினுடைய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வர வர அவர் அந்த அணு கொள்கை இன்னும் விரிவுபடுத்தி அதனுடைய பல்வேறு அம்சங்களை விரிவுபடுத்தி சொன்னார் என்ற விஷயத்தை பார்க்குறோம். இதுக்கு மேலே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பியூப் ஃபோன் அப்படின்ற ஒருத்தர், அவர் இயற்கை வரலாறுன்னு ஒரு புக்கை படித்தார், பரிணாமவியல் புத்தகம். அந்த பரிணாமவியல் புத்தகம் என்பது பிரெஞ்சு பொருள் முதல்வாதத்திற்கு மிக பிரம்மாண்டமான நூல். அது அப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் அந்த காலத்தில் படைக்கப்பட்டது என்ற விஷயத்தை பார்க்குறேன். அதனால தான் நீங்கள் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் ஜூலியன் லெமேத்ரி, இவர் பலரால் பின்னாடி குறிப்பிடப்படக்கூடிய ஒரு ஆள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரான்ஸ் நாட்டு பொருள் முதல்வாதிகளில் இவர் முதன்மையானவர். மனிதர்களின் உளவியல் பிரச்சனைக்கு கொரோனா காலத்தில் என்னென்ன பல நோய்களில் ஒன்று மனநோய் பிரச்சனை. மனிதர்களின் உளவியல் பிரச்சனைகளுக்கு உடலியல் காரணங்களே அடிப்படையானது என்று 1745 அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். ஆன்மாவின் இயற்கை வரலாறு அப்படின்னு புத்தகத்தை எழுது. இந்த புத்தகத்தில் கடவுளை மறுத்து பல விஷயங்கள் எழுதுறதுனால இது என்னன்னு சொன்னால், பொருள் முதல்வாதத்திற்கு உயிர் கொடுத்தார். ஆனால் அரசாங்கம் அவர் வேலையை விட்டு தூக்கிடுச்சு. நீதிமன்றம் என்ன பண்ணான்னா, இந்த புத்தகத்தை தீக்கரையாக்குன்ட்டான், கைது செய்து உள்ள உடனே தப்பிச்சு ஆனந்துக்கு போயிட்டார். அங்கே போய் இன்னும் 2 வருஷம் கழித்து மனித எந்திரம்னு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகம் பிரான்ஸ் நாட்டில் பெரிய கலவரத்தை உருவாக்குது. பொருள் முதல்வாதம் மட்டும்தான் மதத்திற்கும் கருத்து முதல்வாதத்திற்கும் மூட நம்பிக்கைக்கும் எதிரான ஒரே தத்துவம் அப்படின்றது புத்தகத்தில் விவரிக்கிறேன். தத்துவம் என்றாலே பொருள் முதல்வாதம் தான். இது அதிகமாக அதில் பேசக்கூடிய ஒரு முக்கிய காலத்தில் ஜெர்மனிக்கு போய் 42 வயசுலேயே செத்துட்டார். அதே பொருள் முதல்வாதம் என்பது மார்க்சியத்திற்கு முந்தைய பொருள் முதல்வாதம் என்பது எப்படி இந்த பிரெஞ்சு அறிஞர்களால் இந்தியாவில் சீனாவில் பிரெஞ்சு அறிஞர்களால் மத்திய காலத்தில் எப்படி வளர்த்தெடுக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். இன்னொருத்தர் என்னன்னு சொன்னால், இந்த தேனி தித்ரோ அப்படின்றவர், அவர் பிரெஞ்சு நாட்டினுடைய அவர் புத்தகம் எழுதுகிறார், தத்துவ சிந்தனைகள். அவரை போய் பாதிரியாருக்கு படிக்க வைக்கிறார்னு நினைக்கிறார். ரூசோவினுடைய நண்பர், அவர் ரூசோவினுடைய நண்பர். தத்துவ சிந்தனையில் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த தத்துவ சிந்தனையுடைய புத்தகத்தில் உலகத்தை கண்டிப்பாக கடவுள் படைக்கலை. ஏன் இது அந்த விஷயம் வருதுன்னா, அன்றைக்கு உலகத்தை கடவுள் படைத்தார் என்று ஐரோப்பிய நாடுனுடைய பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், மத நிறுவனங்களில், தேவாலயங்களில் மீண்டும் மீண்டும் ஆண்டவன் எழுந்தார், காலையில் ஒரு நாள் எழுந்தார், வானத்தையும் பூமியையும் படைத்தார், அப்புறம் இப்படியே படைத்தார்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த காலகட்டத்தில் இவருடைய தத்துவ சிந்தனைகளில் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நடைமுறை விஷயம் அவர் சொன்ன உடனே இந்த நூலை தீயிட்டு கொளுத்த வேண்டும். தீவிரமான மத விமர்சனங்கள் இந்த நூலில் இருந்தது. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, 1749 குருடர்களை பற்றிய கடிதங்கள் அவர் அப்படி ஆரம்பித்து அந்த புத்தகத்தில் புலன் உணர்வுகளை நம்பாது உள்ளொளி பற்றி பேசியவர்கள், அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய உணர்வுகளை அதன் மூலமாகத்தான் எல்லாம் உருவாகிறது, சிந்தனை உருவாகிறது, கருத்துக்கள் உருவாகிறது என்பதை ஏற்காமல் உள்ளொளி ஞானம் எங்கேருந்தாவது நமக்கு என்னன்னு சொன்னால், ஒளியின் மூலமாக சொல்லுவாங்களே, எங்கேருந்து அசரீரி பேசிவிட்டது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் குருடர்கள். அது அந்த புத்தகத்தினுடைய நோக்கம். இது சொன்ன உடனே அந்த 3 மாதம் பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. அது எப்படி நீங்கள் பொருள் முதல்வாதம் ஒரு பக்கமும், இன்னொரு படத்தில் பிரெஞ்சு நாட்டில் நாத்திகவாதம், அதை பிரான்ஸ் நாட்டில் இன்னும் பல பேர், அதில் முக்கியமானவர் ஹோல்பாக். இந்த ஹோல்பாக் ஜெர்மனியில் பிறந்து பிரான்ஸில் வளர்ந்தார். அவர் கிறிஸ்துவ மதத்தை ஒரு கடுமையான முறையில் தாக்குதல் நடத்தினார். கடவுளுக்கு நேர் எதிரி நான் தான், அவருடைய வார்த்தை தான், கடவுளுக்கு நான் தான் எதிரி. குறுகிய காலத்தில் அவர் எழுதின புத்தகத்தினுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ தொழுகையின் பாக்கெட் அகராதின்னு ஒரு புக்கு.
மூட நம்பிக்கையில் இயற்கை வரலாறுன்னு ஒரு புக்கு, சமய வக்கிரிப்புகளுக்கு எதிரான எச்சரிக்கைன்னு ஒரு புத்தகம், கிறிஸ்துவ சமயத்தின் மோசேயின் செல்வாக்கு குறித்து பகுத்தறிவு வாதம், புனிதர் பாலின் வாழ்க்கை குறித்த விமர்சனம், இயேசுவின் வரலாறு குறித்த விமர்சனம், புனிதர் பட்டாளம், பொது அறிவு எழுதி தள்ளிட்டான் மனுஷன். எழுதி தள்ளி ஒரு இடத்துல என்னன்னு சொன்னால் அது பிரான்ஸ் நாடு, இங்கிலாந்து எல்லாத்துக்கும் பரவுது முழுக்க. அதனால தான் அவர் சொன்னார், நான் கடவுளின் நேர் எதிரி. அதுக்கு மேலே அவர் இயற்கை அமைப்புன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் ஐரோப்பா முழுவதும் இந்த நூலை ஒருவர் கையிலிருந்து ஒருவர் பறித்து கொண்டு போய் படித்து வருகிறார்கள் என்று வால்டேர் அவர் எழுதுகிறார். எப்படி அதை பறித்து சாப்பிட்ற மாதிரி படித்த அந்த அளவுக்கு கருத்து முதல்வாதத்தை எதிர்த்து, கடவுள் நம்பிக்கை எதிர்த்து, ஒரு நாத்திகவாதம் என்ற அடிப்படையிலேயே இந்த சித்தார்த்தனுடைய இந்த புத்தகங்கள் என்பது இருந்தது, ஹோல்பாக்கினுடைய புத்தகங்கள் என்பது இருந்தது. ஆகவே தான் எப்படி பிரான்ஸ் நாட்டில் நீங்கள் பொருள் முதல்வாத கருத்துக்கள் ஒரு பக்கம், அதோடு சேர்ந்து நாத்திகம் இது ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருந்த விஷயத்தை பார்க்குறோம். இதில் முக்கியமான அம்சம் இந்த காலகட்டத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது விஞ்ஞான வளர்ச்சி. இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. பிரான்சிஸ் பேக்கன் ஒருத்தர் வந்தார். அவர் ஆங்கில நாட்டு தத்துவ ஞானி. அவர் தத்துவ ஞானங்கள் புதிய அறிவை தருகிறது, அதன் மூலம் இயற்கை ரகசியங்களை மனிதன் அறிந்து கொள்ளலாம். ஆரம்பத்திலேருந்து உருவான எல்லா மத்திய காலம் வரைக்கும் உருவான எல்லா கருத்து முதல்வாதத்தையும் கடுமையாக சார்னார். கருத்து முதல்வாதம் இறைமைவாதத்தின் கைப்பாவை, அதாவது கருத்து முதல்வாதம் அதனுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது. ஆகவே அவருடைய போதனைகளில் சில குறைபாடுகள் இருந்தாலும் பொருள் முதல்வாதத்துக்கு முன்னேற்றம் ஏற்படுத்தியது, ஒரு புதிய அடி எடுத்து வைப்பதற்கு அது இன்னும் உதவி செய்தது என்பது தான் பார்க்குறோம். இன்னும் சில பேர் இப்படி நீங்கள் பல அறிஞர்கள் இந்த பொருள் முதல்வாதம், ரஷ்ய நாட்டில் லெமனோவ், அலெக்சாண்டர் ராஸ்டிஷ், இப்படி பல பேர் இன்னும் இந்த அறிஞர்கள் பொருள் முதல்வாத கருத்துக்களை சொல்லுவதற்கான கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள். அதில் இந்த காலகட்டத்தில் ஏங்கல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இங்கு நடைபெற்ற கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான வளர்ச்சிகள் மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. 1500ஆம் ஆண்டுகளில் தான் நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ் நீங்கள் ஒரு தத்துவத்தை அது வரைக்கும் பூமியைத்தான் சூரியன் சுற்றி வருகிறது, கோள்கள் சுற்றி வருகிறது என்று டாலமி சொன்னது. 1400 வருஷம் நம்ம அதை தான் படித்தோம், பைபிளில் தான் சொல்லப்படுது. அதை எதிர்த்து இல்லை, சூரியனைத்தான் கோள்கள் சுற்றி வருகிறது என்ற அவருடைய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய அடி. பைபிள் சொன்னதுக்கு மாறாக யார் சொன்னாலும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது, அது தெய்வ நிந்தனைக்கு உட்படக்கூடியது. கலீலியோ வர்றார், அவர் ஒரு 30க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகள், பூமி வட்ட வடிவமானது, நிலவை பற்றி அவர் கண்டுபிடிக்கிறார், ஒரு பெரிய அதிர்வலைகள். அதுக்கப்புறம் கெப்லர் வர்றார், ஜோகன்னஸ் கெப்லர். அவர் வந்த பிற்பாடு பூமி கோள்கள் வட்ட வடிவத்தில் சுற்றவில்லை, நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது சொல்கிறார். கடவுள் இருக்கிற இடத்த சுருக்கிட்டே போயிட்டான், எல்லா இடத்துலையும் கடவுள் இல்லை. அப்புறம் தான் அவன் என்ன சொன்னான்னா, கடவுள் அங்கே தான் இருக்கார்ல, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னா. அப்படி சுருக்கி கொண்டே இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் கடவுளின் எல்லையை சுருக்கி விட்டது. ஆகவே மதத்து சம்பந்தப்படாத, மதம் தலையிட முடியாத அளவுக்கு எதிர்த்து அதை போராட்டம் நடத்தி விஞ்ஞான வளர்ச்சி. புருனோ உடலியல் இயக்கங்களை கண்டுபிடித்த புருனோ தீ வைத்து கொளுத்தப்படுகிறான். அதற்கு பின்னாடி நியூட்டன் வந்தார், அவர் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். அப்புறம் மதம் இதில் தலையிடாத ஒரு நிலைமை, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி, இயற்கை விஞ்ஞான வளர்ச்சி, எந்திரவியல் வளர்ச்சி, இதெல்லாம் பொருள் முதல்வாதத்தினுடைய இன்னொரு வளர்ச்சியை காரணமாகியது. இதை ஏன் அங்கே சொல்கிறேன்னு சொன்னால், சென்ற வகுப்பில் சொன்னது போல தத்துவ ஞானம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த விவாதம், விஞ்ஞானமாக தத்துவ ஞானமாக விவாதம் நடக்கிற பொழுது மார்க்ஸ் சொல்லுவார், ஏங்கலும் மார்க்சியத்தில் சொல்லுவார்கள், திட்டவட்டமான விஞ்ஞானங்களும் தத்துவ ஞானமும் ஒரே உலகத்தை பற்றி தான் ஆய்வு செய்கிறது. அவருடைய ஆய்வு பொருள்கள் வேறாக இருந்தாலும் நோக்கம் ஒன்றுதான் என்று மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சொன்னார்கள். விஞ்ஞான உலக கண்ணோட்டத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். ஆகவே அப்படி உருவாக்கி கொடுத்த அந்த உலக கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்க, அவங்க சொன்னது தான் இந்த விஞ்ஞான அதனுடைய வளர்ச்சியை பார்க்குறோம். அதான் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட அந்த பொருள் முதல்வாத வளர்ச்சி, அதான் 17ஆம் நூற்றாண்டுகளில் சிந்தனையாளர்கள், முற்போக்கானவர்கள் பொருள் முதல்வாதத்தை கொண்டு வந்தார்கள், இயக்க மறுப்பியலை சார்ந்திருந்தார்கள்.
பொருள் முதல்வாதத்தை கொண்டு இயக்கம் அப்படின்ற விஷயங்கள்ல அவங்க வந்து இடம்பெயர்றது தான் அப்படின்ற கருத்தை கொண்டிருந்தாங்க. வளர்ச்சி வந்து குணரீதியான வேறுபாடுகள், இயற்கையில் உள்ள முரண்பாடுகள் ஆகியவற்றை மறுத்தாங்க. அதாவது வளர்ச்சின்னு சொன்னால் பல்வேறு விதமான குணாம்சங்கள் ஒரே விதமான முறையில் இருந்தது. இயற்கையில் ஏராளமான வேறுபாடுகள், முரண்பாடுகள் அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கல. இயக்கத்தினுடைய பல்வேறு வடிவத்தை யாந்திரிக ரீதியாக இடம் மாறக்கூடிய விஷயமாக பார்த்தாங்க. அப்போது அதாவது விசும்புனா நீங்கள் வந்து பிரபஞ்சத்தில் நீங்கள் வந்து இங்கேருந்து அங்கே மாறுது, அவ்வளோதான், இயங்கலை அப்படின்ற விஷயத்தை சொன்னாங்க. ஆனால் பொருள் முதல்வாதம் என்ற விஷயத்தை பெரிய அளவுக்கு முன்னெடுத்து வந்தார்கள் என்பதுதான் 17-18ஆம் நூற்றாண்டில் பார்க்க வேண்டும். அடுத்ததாக 19ஆம் நூற்றாண்டுகளில் 18-19ஆம் நூற்றாண்டுகளில் 3 முக்கியமான மார்க்சியத்தினுடைய பொருள் முதல்வாதத்தினுடைய நெருக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் ஒரு குறிப்பிடக்கூடியவர்கள் 3 பேரைத்தான் சொல்லணும். ஒன்று இமானுவேல் காண்ட். இமானுவேல் காண்ட் என்பவர் அவர் பெரிய தத்துவ ஞானி. படித்தவன்னு சொன்னால் போய் பார்த்தோன்னு சொன்னால் அவர் புத்தகங்கள் அவருடைய இதெல்லாம் பெரிய விரிந்து கிடக்கும். ஆனால் அவர் தான் மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ ஞானத்தை நிறுவியவர். 1724 1804 வரைக்கும் வாழ்கிறார். மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ ஞானத்தை நிறுவனர் அவர் தான் இமானுவேல் காண்ட். அவர் பழைய ரஷ்யாவில் பிறந்தார், அப்புறம் ஜெர்மனி எல்லையில் இருந்தது. இப்படி அவர் ஜெர்மன் தத்துவ மறக்கப்பட்டு விட்ட, ஏற்கனவே மறந்து விட்ட, ஏன்னா மத்திய காலத்திலேருந்து முன்னாடி போயிடுச்சு, அது கொஞ்சம் இடையில ரொம்ப நாள் பேசலை. அந்த விஷயத்தை இயக்கவியலை மீண்டும் செயல்தளத்துக்கு கொண்டு வந்து அந்த அக்கறையை தூண்டிவிட்டார். அவர் சிதறி போன பொருட்களின் மூலக்கூறுகளில் இருந்துதான் சூரிய மண்டலம் இயற்கையாக தோன்றியது. அப்போது பொருட்கள் சிதறி போயுது, அதில் ஒன்றிணைந்தான் சூரியன், கோள்கள் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி இருந்த பொருள் முதல்வாதிகள் இந்த இயக்க மறுப்பியல்வாதிகளாக தான் இருந்தாங்க. இங்கே தான் ஏங்கல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இமானுவேல் காண்டை பற்றி இந்த கருத்து, இமானுவேல் காண்ட் சொன்னிய இந்த கருத்து உலகத்தை பற்றிய இயக்க மறுப்பியல் கருத்தோட்டத்தில் ஒரு உடைப்பை ஏற்படுத்தியது. ஏங்கல்ஸ் சொன்னார். அது வரைக்கும் இயக்க மறுப்பியல் இருந்தது. இந்த இமானுவேல் காண்ட் சொன்னது இயக்க மறுப்பியல் விஷயத்தில் ஒரு உடைப்பை ஏற்பட்டது. ஏன்னா பெரிய தத்துவ ஞானி. அப்படிப்பட்ட விஷயங்களை ஏங்கல்ஸ் பாராட்டினார். அப்போ இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, இந்த பொருள் முதல்வாதத்தையும் கருத்து முதல்வாதத்தையும் இணைச்சி ஒரே டப்பால் அடக்க பார்த்தார், சமரசம் செய்ய பார்த்தார். அப்போ அங்கே தான் அவர் என்ன பண்ணிட்டார்னா, கருத்து முதல்வாதியாக உலகம் குழப்பமயமாக உள்ளது, உலகத்து நிகழ்வுகளை, செயல்படும் விதிகளை மனிதன் தானாகவே படைத்தான், அப்படின்னா மனசுலேருந்து படைத்தான். இது வந்து கருத்து முதல்வாதத்துக்கு சென்றார். அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருனா, அறிவாற்றலின் தோற்றுவாய் புலன் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த பொருட்கள் நிகழ்வுகளுக்கு காரணமான தன்னிலை பொருள் எது, இதுக்கெல்லாம் செயல்படுவதற்கு எது காரணம், அதை அறிந்து கொள்ளவே முடியாது. அறிவுண்ணா வாதத்தில், அதான் அறிவுண்ணா வாதம், அதில் வீழ்ந்துட்டார். இந்த இமானுவேல் காண்டனுடைய அவனுடைய முற்போக்கான விஷயம் எப்படி அவர் வந்து இங்கே போய் நிற்கிறார், காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அப்படின்ற விஷயத்துக்கு போய் நிற்கிறார்ன்றதை பார்க்குறோம். அப்போது இது அவருடைய பார்ட்டாக முடிஞ்சது. அவர் என்ன பொருள் முதல்வாதத்திற்கும் இயக்கவிற்கும் செய்த பங்கு. அடுத்து மிக முக்கியமானவர் ஹெகல். மார்க்சியத்துக்கு முந்தைய பொருள் முதல்வாதத்தில் நெருக்கி அதோடு தொடர்புடையவர் ஹெகல். அவர் ஜார்ஜ் வில்லியம் ஃப்ரெட்ரிக் ஹெகல், GWF ஹெகல்னு சொல்லுவாங்க. அந்த ஹெகல் ஜெர்மன் தத்துவ ஞானத்தின் தலை சிறந்த பிரதிநிதி. அவரை பற்றி ஏங்கல்ஸ் சொல்வார், இவரின் சிந்தனை பரப்பு மிக பிரம்மாண்டமானது. அது தர்க்கவியல், தர்க்கவியலில், தத்துவ வரலாறில், உலக வரலாறில், மனதின் நிகழ்வுகளில், சமயம், சட்டவியல், அழகியல் ஆகிய அனைத்திலும் வியாபித்திருக்கும் வளர்ச்சி இலைகளை கண்டுபிடித்து வெளிப்படுத்தியது. ஏங்கல்ஸ் வந்து இந்த எல்லா விஷயனுடைய வளர்ச்சி விதிகளை எல்லாம் இலைகளை அதனுடைய பல பிரிவுகளை வெளிக்கொண்டது. அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர், அந்த அளவுக்கு சிறந்தவர் ஹெகல், ஃப்ரெட்ரிக் ஹெகல் என்ற விஷயத்தை அவர் சொன்னார். உலகில் அவர் தான் என்ன சொன்னார்னா, இதற்கு முன் யாரும் செய்திராத வகையில் இயக்கவியலை விரிவுபடுத்தினார். டயலெக்டிக்ஸ் இது வரைக்கும் யாரும் செய்யல் சொன்னார்னா, ஹெகல் எந்த நிகழ்வும்
நிகழ்வும் தோற்றமும் மாற்றமும் மறைவும், இது எல்லாமே எந்த ஒரு நிகழ்வும் தோற்றம் மாற்றம் மறைவு ஆகியவற்றை உள்ளடக்கி. நிகழ்வுனா தோற்றம் மாற்றம் மறைவு, இது மூன்றும் உள்ளடக்கியது. எப்படி இயக்கவியலோடு ஒத்து போகுது பாருங்கள். இயக்கவியலின் அடிப்படையான வளர்ச்சி விதிகளை வகுத்து கொடுத்தார். நம்ம மார்க்சியத்தினுடைய இயக்கவியலை பற்றி பேசும்பொழுது நம்ம அதை பார்ப்போம். அப்போ இயக்கவியலின் அடிப்படையான வளர்ச்சி விதிகளை ஹெகல் வகுத்து கொடுத்தார். வளர்ச்சியின் தோற்றுவாய் என்பது எதிர்மறை சக்திகளின் போராட்டம். இப்போ வளர்ச்சி ஏற்படணும்னா ஒன்றுக்கு இருக்கக்கூடிய, இப்போ ஒரு குழந்தை வளருது, மரம் வளருது, எதுவும் வளர்ச்சியினுடைய தோற்றுவாயே எதிர்மறை சக்திகளின் போராட்டம். இது ஒரு முக்கியமான விஷயம். பொருட்கள் மற்றும் நிகழ்வுகளில் உள்ளுரையாக உள்ள முரண்பாடு, அதாவது இந்த பொருட்கள் இதெல்லாம் இருக்கிறது, அதனுடைய இயக்கத்துக்கு காரணம் அது உள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடு முக்கியமானது. அப்படி ஒரு இயற்கையியலை பற்றி அதை பெரிய அளவுக்கு யாரும் விரிவுபடுத்தாத அளவுக்கு அவனுடைய பெரும்பகுதி விஷயங்களை ஹெகல் விரிவுபடுத்தினார். அதனால தான் ஹெகல் மார்க்ஸ் பின்னாடி சொல்லும் பொழுது அடுத்த தலைப்பில் பார்க்கும் பொழுது பார்ப்போம், ஹெகல் எந்த அளவுக்கு மார்க்சியம் உருவாக்கத்திற்கு முக்கியமானவர் அப்படின்ற விஷயத்தை ஆனால் என்ன பலவீனம், அவருடைய ஏங்கல்ஸனுடைய வார்த்தைகள் சொல்லப்போனால் முழு நிறை உண்மை அல்லது தனி முதல் கருத்து அப்படி ஒரு கருத்தை வச்சார். இதெல்லாம் இந்த பொருள் உள்ள இயங்கினாலும் யாரோ ஒருத்தர் இதை இயக்கி விட்டுருப்பாங்க. அதனால தான் தனி முதல் கருத்து, உலக சாராம்சம் மனிதனுக்கு வெளியே உள்ளது, சுயேட்சையாக இயக்கிறது, யாரோ ஒருத்தர் இயக்குறாங்க, இயற்கையான அறிவுக்கு மேம்பட்டது அது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ தனி முதல் கருத்தையே அவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு 3 வகையாக பிரித்தார். மனிதனுக்கு தொடர்பில்லாத வளர்ச்சி அமைப்பின் வடிவத்தில் சிந்தனை உள்ளது, மனுஷனுக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லை, இது மற்றொரு வாழ்நிலையில் புகுந்து இயற்கையோடு கலந்து விடுகிறது, அதன் மூலமாக இயற்கையில் உருவெடுத்துள்ள தனி முதற் கருத்து மனித அழிவையும் அறிவையும் சமூக வாழ்க்கையும் தோற்றுவித்தது. அதான் முக்கியமான காரணம். அப்படி சுற்றி போயிட்டார். அதனால தான் அவ்வளவு இவருடைய கருத்தை புறநிலை கருத்து முதல்வாதம் சொல்லுவோம். இது அவருடைய பலவீனம். இந்த பலவீனம் ஏங்கல்ஸ் எப்படி மதிப்பிடுகிறார்? ஏங்கல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கெல்லாம் நான் மார்க்ஸ் அவர் சொல்கிறார், எல்லாருமே இளம் எகலியவாதிகள், தத்துவ ஞானத்தில் நாங்களெல்லாம் அப்படியே மிதந்து கொண்டு படித்து கொண்டிருக்கிறோம், அந்த இளம் எகலியவாதியில் நாங்கள் இருக்கிறோம், அவர் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அவருடைய ஹெகலினுடைய தனி முதல் கருத்து அல்லது முழு நிறை உண்மை என்ற தத்துவத்தின் மூலம் பழமையை கவ்விக்கொள்கிறது, பழைய விஷயத்துக்கு போயிடுது, அதன் முந்தைய முரண்பாடுகள் எல்லாற்றையும் அழித்து ஒழித்து விடுகிறது. இனி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏங்கல்ஸு, இனி இந்த மிக பெரும் ஆற்றல் கொண்ட தத்துவத்தை தாண்டி செல்ல வேண்டும் என்ற முரண்பாடு உருவாகுது. அடுத்து என்ன அப்படி நாங்களாம் முற்று சந்தில் போய் நிற்கிறோம், இயங்குது, நல்லா இயக்கத்தெல்லாம் சொல்லி கடைசியில் எங்கேயோ போய் முடிச்சிட்டாரு. அடுத்து நாங்களாம் முட்டுச்சந்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பித்து பிடித்து நிற்கிற பொழுது, அப்படிப்பட்ட ஒரு தேக்கத்தில் நிற்கிற பொழுது, அந்த நேரத்தில் தான் அதான் ஹெகலை பற்றிய மதிப்பீடு, அவருடைய தனி முதல் கருத்து அல்லது முழு நிறை உண்மையை பற்றி கருத்து, அந்த நேரத்தில் தான் ஃபயர்பாக் என்பவர் கிறிஸ்துவ சமயத்தின் சாரம் என்ற நூலை வெளியிடுகிறார். அதையெல்லாம் நாங்கள் படித்தவுடன் ஹெகலினுடைய இந்த தத்துவத்தை, மிக பெரும் ஆற்றல் கொண்ட தத்துவத்தை தாண்டி செல்ல வேண்டும், அதற்கு வழி என்ன என்று நாங்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுதுதான், இளம் எகலியவாதிகள் நாங்கள் நிற்கிற பொழுதுதான் ஃபயர்பாக்கினுடைய புத்தகம் வருகிறது, கிறிஸ்துவ சமயத்தின் சாரம் வருகிறது. அது ஹெகலினுடைய இந்த தனி முதல் கருத்தை அடித்து நொறுக்கியதுன்றார். இங்கே தான் ஃபயர்பாக் சீனுக்கு வர்றார். இந்த ஃபயர்பாக் மார்க்சியத்துக்கு முன்னாடி பொருள் முதல்வாத கருத்தை நெருக்கமாக கொண்டு வந்தவர். அவரை பற்றி ஏங்கல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஃபயர்பாக்கை பற்றி ஏங்கல்ஸ் தனது அவர் ஒரு கற்று எழுதுகிறார். ஏங்கல்ஸ் அவர் மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ ஞானத்தின் முடிவு, அதுக்கு முன்னாடி ஒரு பேரை சேர்க்கிறார். ஃபயர்பாக்கும் லுத்விக் ஃபயர்பாக்கும் மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ ஞானத்தின் முடிவும் அப்படின்னு தலைப்பு கொடுக்குறார். வெறும் மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ ஞானத்தின் முடிவுன்னு கொடுத்துருக்கலாம், ஏன் சேர்க்குறீங்க ஒரு கேள்வி வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபயர்பாக் என்று சொல்லக்கூடிய மனிதர் ஜெர்மன் தத்துவ ஞானத்திற்கு அவர் பொருள் முதல்வாதத்திற்கு செய்திருக்கக்கூடிய அந்த பணியும்
கண்டுகொள்ளப்படாமல் விட்டுவிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த உள்ளடக்கத்திற்கான மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் நாங்கள் கணக்கில் கொண்டுதான் அந்த சிறு பிரசுரத்திற்கு கட்டுரைக்கு அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டது. ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, ஏங்கல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஹெகலின் இயக்கவியலுக்கும் மார்க்சிய உருவாக்கத்திற்கும் நடுவே பல அம்சங்களில் இடைநிலை கண்ணியாக, அது ரெண்டும் இணைக்கிறதுக்கு அல்லது சில விஷயங்களை பூர்த்தி செய்வதற்கு இடைநிலை கண்ணியாக ஃபயர்பாக் அமைந்திருந்தார் என்பதை ஏங்கல்ஸ் குறிப்பிடுகிறார். அப்போ எந்த அளவுக்கு ஃபயர்பாக்கை பற்றி அவருடைய தத்துவம் ஒரு செல்வாக்கை செலுத்தியிருக்கும். அப்போ ஹெகலுக்கு அப்புறம் ஹெகல் இயக்கவியல், ஃபயர்பாக் பொருள் முதல்வாதம். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்கல்ஸு இந்த மாதிரி நாங்கள் முட்டுச்சந்தில் நிற்கிறோம், இந்த புத்தகத்தை பார்த்த உடனே அதில் என்ன குறை இருக்குன்னா அப்புறம் இதன் காரணமாகவே நூலின் தலைப்பில் பெயர் இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் விட்டுட்டு, அது குறை இருக்கலாம் விட்டுட்டு அதை முழுக்க இதில் ஒரு முக்கியமான விடை கிடைத்திருக்கிறது அப்படின்னு நாங்கள்லாம் சந்தோஷமாயிட்டோம். அதனால தான் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அவர் ஏங்கல் சொல்கிற பொழுது சில விஷயத்தை தெளிவாக அவர் சொல்லுவார். அது ஒரே அடியில் இந்த முரண்பாட்டை, எந்த முரண்பாட்டை, ஹெகல் சொன்னதை தூக்கி வீசிட்டார். அது பொருள் முதல்வாதத்தை சுற்றி வளைத்து பேசவில்லை, நேரடியாக பேசி மீண்டும் பொருள் முதல்வாதத்தை சிம்மாசனத்தில் ஏற்றிவிட்டது. சிம்மாசனத்தில் எல்லா தத்துவ ஞானத்துக்கும் சுதந்திரமாக இருக்கிறது. யார்? ஃபயர்பாக் சொன்னார். ஏங்கல் சொன்னார் சிம்மாசனத்தில் ஏற்றிருச்சுன்னு. இயற்கையின் அடித்தளத்தில் தான் மனித இனம் ஆகிய நாம் வளர்ந்து வருகிறோம். இது ஃபயர்பாக். இயற்கைக்கும் மனிதனுக்கும் அப்பாற்பட்டதாக எதுவுமே இல்லை. மந்திரம் என்பது உடைத்தெறியப்பட்டது, அமைப்பு முறை தகர்க்கப்பட்டது, முரண்பாடு என்பது நம் கற்பனையில் மட்டும் இருப்பதுன்றது காட்டப்பட்டு கலைக்கப்பட்டது. அந்த தத்துவத்து அந்த இருக்க குழப்பமான முரண்பாடு. அப்போ தான் ஏங்கல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புத்தகம் வந்த உடனே இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இந்த புத்தகம் வந்த உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏங்கல்ஸ் அந்த வார்த்தை, முக்கியமான வார்த்தை என்னன்னு சொன்னால், அறிவுக்கு விடுதலை அளிப்பது போன்ற இந்நூலின் பாதிப்பை, அந்த நூலை படிச்சுட்டாங்க, கிறிஸ்துவ சமய சாராம்சம் படித்த உடனே அறிவுக்கு விடுதலை அளிப்பது போன்ற இந்நூலின் பாதிப்பை அனுபவித்தவர்களுக்குத்தான் அதை கற்பனை செய்து பார்க்க முடியும். பாருங்கள், ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஏதோ ஒரு அறிவுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தடை, ஒரு தேக்கம், முட்டுச்சது எப்படி உடைக்கணும் அப்படின்னு துள்ளி குதித்து நாங்கள்லாம் ஃபயர்பாக்வாதிகளாக மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏங்கல்ஸ் அந்த புத்தகத்தை வரவேற்கிறார். மார்க்சியம் உருவாவதற்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார். அதனால தான் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாது, படித்தவங்களுக்கு தான் உணர முடியும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். அப்போ இந்த மாதிரியான அம்சங்கள் தான் ஃபயர்பாக்கினுடைய கருத்துக்களில் இருந்தது. இப்போ ஃபயர்பாக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்திலிருந்தே அவருடைய கருத்துக்கள் இதெல்லாம் முடித்தார். அவர் கொண்டு படித்தவர்கள் கற்பனை செய்து தான் சொன்னார், உற்சாகமாக வந்துருச்சு அந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். ஆனால் ஃபயர்பாக் உறுதியான பொருள் முதல்வாதத்தை உறுதியாக மேற்கொண்டார். ஆனால் என்ன பண்ணார்னா, ஹெகலின் தனி முதல் கருத்து, ஹெகலை ஒரு தாக்குனார். அவருடைய தனி முதல் கருத்து, அதாவது முழு நிறை உண்மை அப்படின்னு சொல்லி, ஹெகலினுடைய தனி முதல் கருத்து மனதை மனிதனிடமிருந்து பிரிக்கிறது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. தனி முதல் கருத்துன்றது கடவுளை சொல்கிறார். அவர் கடவுளின் பாத்திரமாக உள்ளது அப்படின்றார், கடவுளை தான் சொல்கிறாரு. தனி முதல் கருத்துன்றது கடவுளிலிருந்து வேறுபட்டதில்லை. ஆகவே ஹெகலை அவர் தாக்குறார். இதுவும் ஹெகல் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தனி முதல் கருத்து என்பது இதுவும் ஒரு இறையியல் சார்ந்தது அப்படின்றார். அப்போது சிந்தனை மனிதனுக்கு வெளியே சுயேட்சையாக இயங்க முடியாது. அது மனித மூளையின் ஒரு குணமாகும். அதில் ஆன்மீகம், பொருளாதாரம் பின்னி பிணைந்துள்ளது அப்படின்னு ஃபயர்பாக் எப்படி அந்த விஷயத்தை, மனிதன் இயற்கையின் ஒரு பகுதி, அவனுடைய சிந்தனையினுடைய குணாம்சம். அதனால தான் அவர் மதத்தை கடுமையாக எதிர்த்தார். மதத்தை மனிதர்கள் தான் படைத்தார்கள், கடவுளை மனிதர்கள் தான் படைத்தார் அப்படின்ற வலுவாக
மனுஷன்தான் படைத்தான். சொர்க்கத்தில் இருந்த கடவுள் அவர் சொல்கிறான்ல, நீங்கள் வந்து சொர்க்கத்தில் இருந்த கடவுள் தான் பூமிக்கு கொண்டு வந்து ஒரு ஃபயர் பேக் கொண்டு வந்தார். நீ படைச்சது தான், வேறு யாரும் அவர் உருவாக்கலை உன்னைய அப்படின்ற விஷயத்தை வலுவாக சொன்னார். ஆனால் அவர் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, மதத்தினுடைய வர்க்க சாராம்சத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் மார்க்சியருடைய கருத்து. அவர் வந்து எல்லா மதத்தையும் விமர்சிக்கலை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன மதத்தெல்லாம் விமர்சித்தார். ஒரு மதம் தேவைன்னு சொன்னார். அந்த மதம் என்னன்னு சொன்னால், அது வந்து அந்த மதத்தில் கடவுள் மனிதனாக இருப்பான், மனிதன் தான் கடவுள் இடத்துல இருப்பான், அன்பு தான் அதன் கோட்பாடாக இருக்கும். பின்னாடி வந்த பல மார்க்சிய அறிஞர்கள், மார்க்சியத்து பின்னாடி வந்த நீங்கள் பல ஐரோப்பிய நாடுகளில் மனிதவியல் மார்க்சியம்னு சொல்லி ஃபயர்பாக்கினுடைய மார்க்சியத்தை சொல்லுவாங்க. அதுக்கு தான் காரணம். ஆகவே இது ஃபயர்பாக்கினுடைய தத்துவமாக இருந்தது. அதனால தான் என்ன ஏங்கல்ஸும் மார்க்ஸும் அதனுடைய பலவீனத்தை சுட்டி காட்டுறாங்கன்னு சொன்னால், உலகத்தை சட பொருளாக, கருப்பொருளாக, இயந்திர கதியாக மட்டுமே பார்த்தார். உலகம் இருக்க அது வந்து ஒரு இங்கே எங்கேயும் மாற்றி வைக்கிற ஒரு பொருள். இன்னொன்று என்னன்னு சொன்னால், கருப்பொருள் ஒரு இயந்திர கதியாக. உலகத்தை சமூக வரலாறாக, அதிகபட்ச சிக்கலான இயங்கு பொருள், உலகம் என்பது அதிகபட்ச சிக்கலான இயங்கு பொருளாக காண மறுத்தார். ஆகவே அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனினும் ஃபயர்பாக் கொள்கை என்பது அதில் வந்து பழைய இயக்க மறுப்பியல் விஷயங்கள் இருந்தாலும் மீண்டும் பொருள் முதல்வாத கொள்கையை உச்சத்துக்கு கொண்டு சென்றது அப்படின்றார். ஜெர்மனியில் ஹெகலுக்கு பிற்பாடு, ஹெகலுக்கு அப்புறம் ஜெர்மனியில் நீங்கள் மிக சிறந்த தத்துவ ஞானி ஃபயர்பாக் மட்டுமே. அந்த மட்டுமேன்றது முக்கியமானது. அதனால தான், ஆனாலும் அவர் பாதியிலே நின்று விட்டார் விமர்சனத்தை சொல்லிட்டு ஃபயர்பாக் மட்டுமே. அதனால தான் அந்த லுத்விக் ஃபயர்பாக்கும் மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ ஞானத்தின் முடிவு என்ற கட்டுரையை அந்த பிரசுரத்தை படித்தோன்னு சொன்னால், எப்படி இது வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பொருள் முதல்வாதம், மார்க்சியத்துக்கு முந்தைய பொருள் முதல்வாதம் எப்படி இருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டு பேரையும் ரொம்ப முக்கியமாக கருதி இந்த ஃபயர்பாக் என்ன பண்ணார்னா, ஹெகல் அவரை இந்த ஃபயர்பாக் ஹெகலுடன் விமர்சன ரீதியாக ஹெகலை பார்க்கல. விமர்சன ரீதி முக்கியமானதில் தத்துவத்தில், மற்றடியாக நீ சொல்கிறதுலாம் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. விமர்சன ரீதியாக கணக்கு தீர்த்து கொள்ளவில்லை. மாறாக வெறுமனே பயனற்றவை அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டார். ஹெகல் தத்துவங்கள் பயனற்று ஒதுக்கி தள்ளிட்டார். வெறுமனே புறக்கணிப்பதன் மூலமாக ஒரு தத்துவத்தை ஒழித்து விட முடியாது. அது மதிப்பீடாக இருக்காது. ஏங்கல்ஸ் அவர் சொல்கிறார், அது மதிப்பீடாக இருக்காது. விமர்சனத்தின் மூலம் அதன் வடிவத்தை உடைத்தெறிகிற பொழுது, அது தப்பான வடிவத்தை இருக்குது, உடைத்தெறியலாம். ஆனால் ஹெகலினுடைய தத்துவ ஞானம் பெற்றுள்ள வெற்றியை, அதனுடைய உள்ளடக்கத்தை காப்பாற்றணுமா இல்லையா? அது ஃபயர்பாக்கும் சொல்கிறார். ஃபயர்பாக்கினுடைய தத்துவத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்துகிட்டு அதன் உள்ளடக்கை காப்பாற்றுமா இல்லையா? அதுதான் ஹெகலினுடைய தத்துவத்தை ஃபயர்பாக் விமர்சன ரீதியாக பார்க்காமல் வெறுமனே புறக்கணித்தார், வெறுமனே பயனற்றவர் என்று சொன்னார். ஆனால் ஹெகலினுடைய தத்துவத்தினுடைய உள்ளடக்கத்தை, அது வென்றுள்ள விஷயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஏங்கல்ஸும் மார்க்ஸும் அதற்கான முக்கியத்தை கொடுத்தார்கள். ஆகவே ஹெகலினுடைய தத்துவ ஞானம் விமர்சனத்தால் முறியடிக்கப்படவில்லை. அவருடைய தத்துவத்தின் புரட்சிகரமான இயக்கவியல் வழிமுறை, நல்லா பாருங்கள், ஹெகலினுடைய இயக்கவியல் வழிமுறை மார்க்சியத்தினுடைய ஆரம்பமாக கொல்லப்படுகிறது. ஆனால் அதே வடிவத்தில் எடுக்க முடியாது மார்க்சியம். அதனால தான் எப்படி எடுத்துக்கொண்டு மார்க்ஸும் ஏங்கல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெகலும் ஃபயர்பாக்கும் ஹெகல் இயக்கவியல் என்ற ஒன்றை செய்து தலைகீழாக வைத்து விட்டார். ஃபயர்பாக் பொருள் முதல்வாதத்தை செய்து தலைகீழாக வைத்து விட்டார். நாங்கள் இருவரும் அதை நேராக நிமிர்த்தி வைத்தோம். நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லலை மார்க்ஸும் ஏங்கல்ஸும். இவர்கள் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்ற மதிப்பீடு செய்து அவர்கள் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அப்படின்ற விஷயத்தை எப்படி நாங்கள் நேராக நிமிர்த்தி வச்சோம். ஆகவே மார்க்சியத்துக்கு முன்பாக மிக அருகாமையில் ஹெகல், ஃபயர்பாக், அதுக்கு முன்னாடி இமானுவேல் காண்ட், அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த தத்துவ ஞானங்கள் பிரெஞ்சு பொருள் முதல்வாதிகள், அதுக்கு முன்னாடி நீங்கள் இத்தாலியில் இருப்பவர்கள். அது அப்படி இப்போ இந்திய உலகம் முழுவதும், சில நாடுகளில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், உலகம் முழுவதும் மார்க்சியத்துக்கு முந்தைய பொருள் முதல்வாத கருத்துக்கள்,
இன்னும் கூட ஆங்கில பொருள் முதல்வாத கருத்துக்களை பற்றி நிறைய பேசலாம். ஆகவே இன்னும் சீனாவை பற்றி நிறைய பேசலாம், எகிப்தை பற்றி நிறைய பேசலாம். ஆகவே பொதுவாக இந்த தத்துவ ஞானங்கள் உருவான நாடுகளில் எப்படி பொருள் முதல்வாத கருத்துக்கள் கருத்து முதல்வாதத்தோடு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற இந்த விஷயத்தை பார்க்கணும். அப்போ இது மார்க்சியம் அதை இன்னும் எப்படி மேம்படுத்தியது நம்ம அடுத்த தலைப்பில் பார்ப்போம். ஆனால் இன்று வரை மார்க்சியத்துக்கு முன்னாடி பொருள் முதல்வாதம். அப்போ இந்த பொருள் முதல்வாதத்தினுடைய இந்த வரலாறுகளை பார்க்கிற பொழுது எப்படி இன்றைக்கு மீண்டும் அந்த பழைய நீங்கள் வேதாந்தம் பேசக்கூடியவர்கள் உபநிடத கருத்துக்களை மிக மோசமான மாயை என்று சொல்லக்கூடியதை வேதத்தில் கொன்று அடக்கக்கூடிய மூட அன்றைக்கு பலி கொடுத்தல் சடங்குகள் இந்த விஷயங்களை இந்திய நாட்டில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் அல்லது வகுப்புவாதிகள் திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள். இப்படிப்பட்ட விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது கருத்து முதல்வாதத்துக்கு எதிராக ஆளும் வர்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளை பாதுகாக்க இந்த கருத்து முதல்வாதத்தை அவர்கள் மூட நம்பிக்கைகளையும் மத வேறுபாடுகளையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பழக்க வழக்கங்களையும் தங்களுக்கு அரணாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைய அரசியல் காலகட்டத்தில் பட்டவர்த்தனமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் ஒரு பொருள் முதல்வாதியாக இருந்து இயக்கவியல் பொருள் முதல்வாதியாக இருந்து இன்றைய இந்த கருத்து முதல்வாதத்தை எதிர்த்து போராட வேண்டும். அப்படி போராடுவதற்கு நம்மை பொருள் முதல்வாதிகளை மேலும் கூர்மைப்படுத்துவதற்கு மார்க்சியத்தினுடைய இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்பது இன்னும் நம்மளுடைய புதிய வழிக்கு அழைத்து செல்ல இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்து கொண்டு இது காது கொடுத்து கேட்ட இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.